வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டின் இன்னொரு போராட்ட களமாக நெடுவாசல் மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான கட்சி தலைவர்கள், தமிழகத்தின் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கு அங்கு சென்று தங்களுடைய தார்மீக ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் உணர்வை ஏற்று அதை மதித்து இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். தலைவர்கள் எதற்காக திரள்கிறார்கள்? இது என்ன விளைவை ஏற்படுத்தப் போகிறது? மாநில அரசு தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர்கள் மக்கள் நலனுக்காக இந்த திட்டம் மக்கள் எதிர்த்தால் அதை நாங்களும் எதிர்ப்போம், மக்கள் எதிர்ப்பை மீறி செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு அதிகாரபூர்வமாக இன்னமும் தனது நிலையை இது துறை சார்ந்த அமைச்சரோ மற்றவர்களோ தெரிவிக்கவில்லை. எனவே அந்த நிலை தெளிவுபடுத்தும் வரை நாங்கள் போராடுவோம் என மக்கள் சொல்கிறார்கள். இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டம் என்ன? விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் CR சரஸ்வதி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாக்கியம் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் ஜமீலா அவர்கள், அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் அவர்கள், போராட்ட குழுவின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான ராம்குமார் அவர்கள், புதுக்கோட்டையிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திமுகவின் திரு சிவ மெய்யநாதன் அவர்கள், கோவையிலிருந்து புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். வணக்கம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களிடமிருந்து தொடங்கலாம். டாக்டர், பொதுவாக இது மாதிரியான போராட்டங்கள்ல ஒரு குரலை எல்லா கட்சிகளும் எடுத்திருக்கின்றன. ஏறத்தாழ காங்கிரஸில் தொடங்கி திமுக, அதிமுக, பாமக, மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் என பல்வேறு கட்சிகள் ஒரே அணியில் ஒரே குரலில் பேசுகின்றன. வாழ்வாதாரத்தை பாதிக்கும், விவசாயம் பாதிக்கப்படும், நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும், காற்று மாசுபடும், எனவே இதை ஏற்க முடியாது, இந்த திட்டத்தை எதிர்க்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நீங்க வேற கோணத்தில் பேசுறீங்க. எல்லோரும் ஒரு திசையில போகும்போது டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும் ஏன் இன்னொரு திசையில போகிறார்ன்ற கேள்வி வருது. அதுக்கு உங்க பதில் என்ன? முதற்கண் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவயல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்தினால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் கடந்த 14 தினங்களுக்கு மேலாக போராடி வரக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய பிற சமூக அமைப்புகளுக்கும் அவர்களோடும் நான் புதிய தமிழகமும் எங்களை இணைத்துக் கொள்கிறது என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே சமயத்தில் நீங்கள் சொல்லுவது போல வேறொரு பாதையெல்லாம் நான் எதுவும் சொல்லவில்லை. அதாவது இந்தியாவினுடைய தேவையாகிய பெட்ரோல், டீசல், வாயுக்கள், இந்த தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. வீடுதோறும், அது ஏழைகளாக இருந்தாலும், பணக்காராக இருந்தாலும், கிராமமாக இருந்தாலும், நகரமாக இருந்தாலும், வீடுதோறும் கேஸ் இணைப்புகள் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே ஆண்டுதோறும் 10 லட்சம் கோடியிலிருந்து 15 லட்சம் கோடி ரூபாய் செலவழித்துத்தான் பிற நாடுகளிலிருந்து இந்த எண்ணெய் பொருட்களை, கச்சா பொருட்களை நாம் விலை கொடுத்து வாங்குகிறோம். இதற்காக இறக்குமதி செய்வதற்கு பெரிய அளவுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. எனவே வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த இறக்குமதி செய்யக்கூடியதை ஒரு 10% குறைக்க முடியுமா? எனவே நாம் உள்நாட்டிற்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நாமே இதை மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தை போல நம்முடைய சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த கச்சா பொருட்களை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும், எந்த அளவுக்கு எடுக்க முடியும் என்ற அடிப்படையில் ஏறக்குறைய 20-30 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆய்வு செய்து, குறிப்பாக தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில், அதேபோல கோதாவரி, கிருஷ்ணா நதிகளுடைய அந்த நதி தீரங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய இதையெல்லாம் ஆய்வு செய்து, உங்க கோணம் புரிகிறது. பெட்ரோலியத்துக்கு செலவு பண்ற தொகையை நிறுத்தணும், அந்நிய செலாவணியை சொல்லி முடிக்கிறேன். நீண்ட விளக்கத்துக்கு நேரம் இல்ல. நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது சொல்றேன். அதாவது ஹைட்ரோ கார்பன் இது எடுத்தால் ஓரளவுக்காவது இது இந்த மக்களுக்கு, இந்தியாவுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த திட்டத்தை கொண்டு வருவதை கொள்கை ரீதியாக நான் முதல் சென்டென்ஸ்ல வரவேற்கிறீங்க. முதல் வாக்கியத்துக்கு உங்களுடைய வாதத்துடைய முதல் பகுதிக்கும் இரண்டாவது பகுதிக்கும் முரண்பாடு இருக்கு. நீங்க போராடுற மக்களோடு, போராடுகிற சமூக இயக்கங்களோடு நானும் இணைந்து கொள்கிறேன்.
அதோடு நாங்க எங்களுடைய கருத்து புதிய தமிழகம் அதுல ஒன்றுபடுகிறதுன்னு சொல்றீங்க. அந்நிய செலாவணியை குறைக்கணும், பெட்ரோலிய பொருட்களை இங்கே உற்பத்தி செய்து கொள்ளலாம்ன்றது மாற்று கருத்து யாருக்கும் இல்லையே. அந்த மக்கள் தங்கள் பகுதியில் இது செயல்படுத்தப்பட்டால் தங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். அச்சம் அவருடைய, அதாவது அவருடைய அன்ற அச்சம் என்ற வார்த்தையை நீங்க கவனிக்காம பேசுறீங்க. விவசாயிகள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய அச்சத்தை போக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது, ONGCக்கு இருக்கிறது, மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது, தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அதை யாருமே செய்யவில்லையே என்பது மாநில அரசு அச்சத்தை போக்குற முடிவில் இல்ல. மாநில அரசு மக்கள் விரும்பாவிட்டால் திட்டத்தை நாங்கள் எதிர்ப்போம், அனுமதி தரமாட்டோம் அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. மாநில அரசை பொறுத்தவரையிலும் இந்த திட்டத்தை கொண்டு வரணும்ன்ற முனைப்பு அவர்களுக்கு இல்ல. அதெல்லாம் வந்து அரசியல் இல்ல, அவர்கள் சொல்றாங்க நீங்க பாதிப்பு இருக்காதுன்னு நீங்க சொல்வீங்களா? கருத்துக்கள் அவங்க அச்சம் அவசியம் இல்லாதது, அந்த அச்சம் அவசியம் இல்லாதது, தேவையற்றது, பாதிப்பு இருக்காது, அடிப்படையற்றது, அந்த அச்சத்துல பின்னாடி அடிப்படையே கிடையாது, பேசிஸ் இல்லன்னு நீங்க சொல்லுவீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த திட்டத்தை மத்திய அரசோ மாநில அரசு பெரிய திட்டங்கள் கொண்டு வருகின்ற பொழுது அந்த திட்டத்தினுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதனால் ஏற்படக்கூடிய பாதக சாதகங்களை மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்திலே இதுவரையிலும் மத்திய அரசோ மாநில அரசோ சாதக பாத அம்சங்களை பற்றி தெளிவுபடுத்தவில்லை. அடுத்து பப்ளிக் ஹியரிங், மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டிய கூட்டங்களை இதுவரையிலும் நடத்தவே இல்லை. சோ இது போல எல்லாம் நடத்தல அப்படிங்கறத நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மீத்தேனுடைய அனுபவத்தை நீங்க கணக்கில் கொள்ள மாட்டீங்களா? தமிழ்நாட்டின் அதே பகுதியில அதனுடைய அண்டை மாவட்டத்துல மீத்தேனுக்கு எதிராக மக்கள் போராடி இருக்காங்க. அந்த திட்டம் கைவிடப்படணும்னு அரசு முடிவு எடுத்திருக்கிறது. அந்த 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 படிப்பினையை கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்களா நீங்க? மோசம் சொல்ல முடியாது. கூடங்குளத்துக்கு எத்தனை பேர் போறாங்க? இல்ல, அதாவது உலகம் முழுவதும் பெட்ரோல் எடுக்கிறார்கள், கேஸ் எடுக்கிறார்கள். அங்க என்ன எடுக்கிறாங்க? இங்க என்ன பாதிப்பு வரும், பாதிப்பு வராது அப்படின்னு ONGC முதல்ல சொல்லட்டும். விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யட்டும், அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. ONGC விளக்கம் தர வேண்டாம் யார் சொன்னாங்க? மத்திய அரசு விளக்கம் தர வேண்டாம் யார் சொன்னாங்க? பெட்ரோலிய அமைச்சர் இது தொடர்பா இதைத்தான் நாங்க செய்ய போறோம், இதைத்தான் நாங்கள் செயல்படுத்த போறோம், இதனால பாதிப்பு இல்லைன்னு அவர் சொல்றதை யார் தடுத்தாங்க? பாலைவனத்து உலகம் முழுக்க பெட்ரோல் எடுக்கிறாங்கனாலும் பாலைவனத்துல பெட்ரோல் எடுக்கிறதுக்கும் சோலைவனமா விவசாயம் முப்போகம் விளையிற பூமியில பெட்ரோல் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அதுல எடுக்கக்கூடிய பாதிப்பும் இதுல எடுக்கக்கூடிய பாதிப்பும் ஒன்றா? உங்க கருத்து என்ன? அங்கதான் எடுக்க முடியும். இல்ல, மக்கள் போராடுகிறார்கள், அவர்களுக்கு அச்சம் இருக்கு, அச்சத்தை தெளிவுபடுத்துறதோடு நிறுத்துறீங்களா? இல்ல இந்த அச்சமே அவசியமற்றதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அச்சத்தை முதல்ல தெளிவுபடுத்துங்கிறது என்னுடைய முதல் நிலைப்பாடு. இரண்டாவது, சட்டம், அதாவது வந்து ONGCயும் ஜெம்மும் மத்திய அரசு இதனால் ஏற்படக்கூடிய பாதக சாதக அம்சங்கள், காற்று மாசுபடுமா இல்லையா, தண்ணீர் மாசுபடுமா இல்லையா, நிலத்துக்கு என்ன பாதிப்பு வரும், சுற்றுப்புறத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு என்ன பாதிப்பு வரும் என்பதை வெளிப்படையா பேசணும், ஆதாரபூர்வமாக பேசணும். மக்கள் பப்ளிக் ஹியரிங் வைக்கணும். திட்டத்தை எடுத்தோடனே நான் வந்து இந்த திட்டத்தை கண்கூடாக சில விஷயங்கள் அவர்களுக்கு தெரியறதுனாலதான் அந்த மக்கள் போராடுறாங்க. இன்னைக்கு கண்கூடாக இந்த பிரச்சனையில பார்க்கிறதுனாலதான் அரசு எதிர்க்கிறது, மாநில அரசு வராம பல கட்சிகள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. ஏராளமான கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு கண்கூடாக அவங்களுக்கு தெரிஞ்ச படிப்பினை காரணமா இருக்காதா? இல்ல, இல்ல, நோ, அதாவது ஏதாவது வந்து இன்று வரையிலும் ஒரு விஞ்ஞானி ONGC, அதாவது ஜியாலஜிஸ்ட் யாராவது வந்து ஒரு குழுவை அமைத்து அந்த குழு சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வறிக்கை வெளியே வந்திருக்கிறதா? நான் வந்து அந்த நாட்டில் வேலை செய்யறேன், எந்த நாட்டில் வந்து பாதிப்பு வந்திருக்குன்னு அந்த ஊர்ல வேலை செய்யறோம் சொல்றது மட்டும் வச்சுட்டு வந்து ஒரு திட்டத்தை ஆதரிக்கிறது எதுக்குறது எந்த விதம் சரியா இருக்க முடியும்? அந்த திட்டத்துக்கு வந்து வெளியில இருக்கிறவங்க கருத்து சொல்லலாமா? உங்களை மாதிரி வெளியில கோவையில் இருக்கிறவங்களும் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களும் கருத்து சொல்லலாமா? அந்த உள்ளூர்காரங்க பதில் சொல்லணுமா? வெளிநாட்டுல இருந்தாலும் அந்த உள்ளூரை சேர்ந்தவர்களுக்கு ஸ்டேக் இருக்கா, வெளியில இருக்கிறவங்களுக்கு ஸ்டேக் இருக்கா? உள்ளூரை சேர்ந்தவர்களுக்கு கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இதுல இறுதி கருத்து சொல்ல வேண்டியது யார்? அவங்களா, விஞ்ஞானிகளா, மக்களா? எல்லாரும் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கிறோம். இல்ல, எல்லாரும் இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் கருத்து உண்டு. உள்ளூர் வெளியூர் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் இந்தியாவுடைய பிரஜைகள், எல்லாரும் தமிழ்நாட்டினுடைய பிரஜைகள். ஒரு பகுதியில் நடக்கக்கூடியது இன்னொரு பகுதியில் பாதிப்பு ஏற்படுகிறது அல்லது லாபம் வருகிறது, அதை பற்றி கருத்து பேசணும். அதான் வந்து யாரோட கருத்து இறுதி கருத்தா இருக்க முடியும்னு கேக்குறேன். நீங்க வந்து ஒரு பார்வையாளரா கருத்து சொல்லலாம். ஆர் யூ a stakeholder? நீங்க அதனுடைய பங்குதாரரா?
அதனுடைய பலனோ தீமையோ உங்களுக்கு வரப்போகிறதா? பாருங்க, அது அதாவது எஸ் தமிழ்நாட்டினுடைய பங்குதாரர், அது என்ன சந்தேகம் இல்ல? பரந்த 7 கோடி மக்களின் ஒருவன் நான் அப்படின்னு சொல்றது வேற. அந்த பகுதியில அந்த திட்டத்தால் வரக்கூடிய பாதிப்போ நன்மையோ அதற்கு நேரடியான பங்குதாரரா நீங்க? ஆமா, பங்குதாரர். அதுல என்ன சந்தேகம்? அந்த ஊர் மக்கள் பங்குதாரர்களா இல்ல மற்றவர்கள் பங்குதாரர்களா? மற்றவர்கள் பொறுப்பாளர்களா? அதுக்கு இல்ல, எல்லாருக்குமே. இங்க பாருங்க, அதுல இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ற அடிப்படையில் அந்த திட்டம் வந்தால் நன்மை 100க்கு 100 நன்மை என்று நான் சொன்னேனா, காற்று மாசுபடாது என்று சொன்னேனா, தண்ணீர் மாசுபடாது என்று சொன்னேனா, நிலம் மாசுபடாது என்று சொன்னேனா, விஞ்ஞானிகள் அதில் எக்ஸ்பர்ட்ஸ், அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களுடைய குழு சொல்லட்டும், ONGC சொல்லட்டும் நம்முடைய வாதம். விஞ்ஞானிகளே மாறுபடுகிறார்கள். அறிக்கை பெறாமல் ஒரு வாட்ஸ்அப் செய்தியை வச்சுட்டே நம்ம பேசினா எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல, விஞ்ஞானிகள் அப்படி சொன்னப்ப கூடங்குளத்தை நீங்க ஏத்தீங்களா, ஆதரிச்சீங்களா? வலியுறுத்தி விரும்புவது அப்துல் கலாம் மாதிரியான விஞ்ஞானிகளே சொன்ன நேரத்துல அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? கூடங்குளத்துல 100க்கு 100 ஆதரிச்சேன். சரி, ரைட். உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இது ஆதரிச்ச செயல்படுத்துறவங்களே போயிட்டு மறுபடியும் அவங்க அது யாரால் பாதிக்கும்? இப்போ அரசோட பார்வைன்றது வேறு, மக்களோட பார்வைன்றது வேறு. அரசோட பார்வையில ஒரு இடத்துல வளம் இருக்கு, அதை எடுக்கணும், அதுக்கான செயல் திட்டங்களை தீட்டுவாங்க. விஞ்ஞானிகளும் அதுக்கு உதவியா இருப்பாங்க. அவங்களோட பார்வையில வரப்போற பாதிப்புகள்ன்றது வேறு. நாங்க அனுபவபூர்வம், நாங்க வெறுமனே ஒரு கண்மூடித்தனமான, நிறைய பேர் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க, கண்மூடித்தனமான நம்பிக்கை கிடையாது எங்களுக்கு. டெக்னிக்ல தொழில்நுட்ப ரீதியா பல தரப்புகளை ஆராய்ஞ்சு பல தரப்புகளோட பேசி இதுல என்னென்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கு, அரசோட பார்வையில பொருளாதார வளர்ச்சி மற்ற விஷயங்கள். மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் சொல்ற முக்கியமான கருத்து, இதுல மக்கள் சந்தேகம் எழுப்பினால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஆனால் சிலர் வேண்டுமென்றே எந்த ஒரு பெரிய திட்டம் வந்தாலும் அதை வேண்டுமென்றே எதிர்க்கிறார்கள். அதனுடைய அடிப்படை அறிவியலை புரிந்து கொள்ளாமல் மேலெழுந்து வேறையா பார்த்துட்டு எதிர்க்கிறது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. இது கண்மூடித்தனமான எதிர்ப்பு, நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க விஞ்ஞானிகளா அல்லது அரசின் தரப்புல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளா? யார் சொல்ற கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள? அந்த விஞ்ஞானிகள் தான் அதை ஆராய்ஞ்சு இந்த செயலை செயல்படுத்த போறாங்க. இப்ப அவங்களே மறுபடியும் சொல்லி அவங்க என்ன சொல்ல போறாங்க? நல்ல திட்டம் தான் இதான் சொல்ல போறாங்க. இதுல உள்ள பாதிப்புகளை அவங்க விஞ்ஞானிகள், அந்த அரசு நிறுவனங்கள் சாராத இல்ல தனியார் நிறுவனங்கள் சாராதவங்க தான் ஆராய்ஞ்சு சொல்லணும். ஸோ எத்தனை சமூக ஆர்வலர்கள், எத்தனை ஆய்வகங்கள், எத்தனை வழக்கறிஞர்கள், எத்தனை தொழில்நுட்ப வல்லுநர்கள் இவர்கள் கூட நாங்கள் பேசி அலசி ஆராய்ஞ்சு இதில் நிச்சயமாக விவசாயம் பாதிக்கும். நீங்களே முதல்ல சொன்னீங்க, மற்ற வெளிநாடுகளில் இந்த ஷேல் கேஸோ இல்லை மீத்தேனோ இல்லை எண்ணெய் பொருட்களோ எடுக்கிற இடங்கள் எல்லாமே பாலைவனங்கள். ஏன் அப்படின்னா அதுல இருந்து வர்ற வேஸ்ட், முதல்ல நீர் அடி நம்ம நிலத்தடி நீருக்கு கீழே உள்ள நீரோட சலினிட்டி, அந்த உப்புத்தன்மை நம்ம 1500 இருந்து 5000 வரைக்கும் தான் அளவோட. ஒரு லிட்டருக்கு 1500 சொல்றது 2000 அடி ஆழத்திற்கு கீழே தான் எடுக்க போறாங்க. அப்படி எடுக்கிற போது அதற்கு மேல இருக்கிற நிலத்தடி நீரை பாதிக்காது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நிச்சயமா. எனவே விவசாயத்துக்கு இதுல பாதிப்பு வரும்னு சொல்ற கூற்று தப்பு அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. நம்ம நீங்க ஷேல் கேஸ் எடுத்தாலும் சரி இல்ல ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் எடுத்தாலும் சரி, அங்க அது கூட 80% அந்த அடிமட்டத்தில் இருக்கிற அந்த உப்பு தண்ணி தான் வெளில வரும். அதை எப்படி வெளியேற்றுவாங்கன்ற ஒரு கேள்வி. அது வெளியேற்றுறதுக்கு ஒன்று அவங்க வாய்க்கால் வழியாவோ குழாய் வழியாவோ வெளியேற்றலாம், அதுக்கு நிறைய செலவாகும். இல்லை திரும்ப வெளிநாடுகள் அந்த பாலைவனங்கள்லாம் எடுக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது திரும்ப உட்செலுத்துறாங்க, பூமிக்குள்ளே உட்செலுத்துறாங்க. ஏன் உட்செலுத்துறாங்க அப்படின்னா அங்கே அந்த உட்செலுத்தும் போது அது கண்டிப்பாக நம்மளோட நிலத்தடி நீர்மட்டத்தை தாண்டி அது கூட சேரும். அது கூட சேர்றதுனால அந்த வெளிநாடுகளுக்கு கவலை இல்லை, ஏன்னா அவங்க அதை குடிநீராவோ இல்லை எதுவோ பயன்படுத்துறதே இல்லை. அது எப்படி போனாலும் அவங்களுக்கு அதை பற்றி பரவாயில்லை. பட் நம்ம இங்கே அதை குடிக்கிறோம், அதை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். அது அந்த ஒன்று தான், ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா அதை நம்ம ரிஃபைன் பண்ணலாம். அப்படி ரிஃபைன் பண்றதுக்கு ஆகிற செலவு இது எடுக்கிறதுக்கு ஆகிறத விட அதிகபட்ச செலவாகும். அது இந்தியாவில் நிச்சயமா சாத்தியமே இல்லை. ஏன்னா இவங்க கோட் பண்ற ப்ராஃபிட்டே 350 கோடி ரூபாய் தான் வருஷத்துக்கு. இந்த நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலிருந்து அரசுக்கு வர்றதா சொல்லப்படுற வருமானமே 350 கோடி ரூபாய் தான். இல்ல, கம்மி 300 கோடி காரைக்கால் அண்ட் நெடுவாசல் ரெண்டும் சேர்ந்து 300 கோடி. அப்படி அதுல உங்களுக்கு 10.3 ஸ்கொயர் கிலோமீட்டர் காரைக்கால், 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் நெடுவாசல்னு கணக்கு பாதி வச்சா கூட சுமார் 150 இருந்து 160 கோடி. அதை விட்டுருங்க. இல்ல குணா, சிம்பிள் குணா, ஒரே ஒரு விஷயம். ஒன்று நேற்று ONGC ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஷேல் கேஸ் எடுக்க போகிறதில்ல, கோல்பெட் மீத்தேன் எடுக்க போகிறதில்ல. ஆனால் ONGC சொன்னால் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா ONGC கான்ட்ராக்டரே கிடையாது. அங்கே கான்ட்ராக்டர் ஜெம் இண்டஸ்ட்ரீஸ், அந்த ஜெம் லெபார்டரிஸ். அந்த ஜெம் லெபார்டரிஸும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் கொடுக்கல. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி சொன்னாலும் அதுக்கு சாங்ஷன் இருக்கு. ஏன்னா பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி ஷேல் கேஸும் மீத்தேன், கோல்பெட் மீத்தேன் நாங்கள் எடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா
அது வந்து ஒரு மிக முக்கிய பிரச்சனையை தீர்த்து விடும். இல்ல அடிப்படையில் இவங்க ரெண்டாவது, சொல்றது இல்ல, இல்ல இவங்க முன்வைக்கிற ஒரு பிராடான ஆர்குமெண்ட் என்னன்னா, ஆமா. மீத்தேன் திட்டம் வேணான்னு சொன்னோம், ஆமா. மீத்தேன் வந்தா நிலத்தடி நீரை பாதிக்கும், விவசாயத்தை பாதிக்கும், அது வேண்டான்னு சொன்னோம், அதற்கு எதிர்த்தோம், அதை அரசு ஏற்றுக்கொண்டது. இப்ப மீத்தேன் திட்டத்தை தான் வேற பேர்ல பெயரை மாற்றி ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு சொல்றாங்கன்றது ராம்குமார் மாதிரியாக அங்க போராடுறவங்க முன்வைக்கிற ஒரு கருத்து. அதை விளக்கிடுறேன். கோல் ஹைட்ரோ கார்பன்ங்கிறது ஜெனரிக் டேர்ம், நம்ம எல்லாருமே தெரியும். ஆயில் கச்சா எண்ணெய்ங்கிறது ஹைட்ரோ கார்பன், இயற்கை எரிவாயு ஹைட்ரோ கார்பன், கோல் பெட் மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஹைட்ரோ கார்பன், ஷேல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஹைட்ரோ கார்பன், எல்லாமே ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்ங்கிறது ஒரு பெரிய டேர்ம், அதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் பல்வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு. இப்போ நேச்சுரல் கேஸ் நம்ம இயற்கை எரிவாயுன்னு பேசுறோம். இயற்கை எரிவாயுல 70% மீத்தேன் தான். ஆனால் இந்த மீத்தேனை இயற்கை எரிவாயுக்காக எடுக்கும்போது அதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் process வேற. ஜெம் லேபரட்டரிஸே கிளாரிஃபை பண்ணாத நேரத்துல நீங்க எந்த பேசிஸ்ல இந்த இதுதான் உலகத்துல ஒரு நிமிஷம் நான் வந்து அடிப்படையாக நீங்க போய் எனி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் மைனிங் கம்பெனி கிட்டயோ எக்ஸ்பர்ட் கிட்டயோ நீங்க பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கோல் பெட் மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன்லயும் ஃப்ராக்கிங் ப்ராசஸ் மூலமாக ஷேல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது அபாயம் அதிகம். சகோதரர் சொல்றது போல நிச்சயமாக சுற்று வட்டாரத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். இப்போ எனக்கு அரசு ஒண்ணு செய்யாம இருக்கிறது எனக்கு புரியல. மத்திய அரசா மாநில அரசா ஆகட்டும், இப்போ வெறும் கச்சா எண்ணெயும் இயற்கை எரிவாயு மட்டும் தான் நீங்க எடுக்க போறோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் இது வரைக்கும் கொடுக்கல. அதனாலதான் வந்து இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். அப்படின்னா ஏன் உத்தரவாதம் தரதுல என்ன பிரச்சனை இல்ல, அது ஏன்னா யூனிஃபைட் லைசன்ஸ்ல 4த்துக்கும் இடம் இருக்கு. யூனிஃபைட் லைசன்ஸ்ல இதுல பழைய இப்போ இதே வந்து பழைய லைசன்ஸ் நெல்ப்ல வந்து இருக்க லைசன்ஸ் வந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களால எடுக்க முடியுது கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு. இது வந்து விவசாயிகளும் சொன்னாங்க கச்சா எண்ணெய் சொல்லி தாங்க வாங்கினாங்க. இப்போ ஹைட்ரோ கார்பன் கச்சா எண்ணெய் சொன்னாலும் விவசாயிகள் அனுமதிக்க மாட்டாங்க. இல்ல இப்ப வந்து போராட்டம் வந்ததுனால எப்படி போகும்னு தெரியாது. ஆனா ரொம்ப சிம்பிள். இயற்கை சுற்றுப்புற சூழல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையா ஃபார் கச்சா எண்ணெய் அண்ட் இயற்கை எரிவாயுக்கு சிம்பிள் ஒரு குழு, விவசாயிகள் குழு கூப்பிடுங்க. 169 கிணறு மற்ற ஊர்ல எல்லாம் போட்டிருக்கீங்க, அங்க கூட்டிட்டு போங்க. அங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்குதா, எந்த பாதிப்பு சயின்டிபிக்கா ஸ்டடி பண்ணிடலாமே. பாதிப்பு இருந்தா பாதிப்பு இருக்கு, பாதிப்பு இல்லைன்னா பாதிப்பு இல்லை. ஸோ நான் வந்து அவர் சொன்னாரு இவர் சொன்னாருங்கிறது எல்லாம் தமிழ்நாட்டிலேயே பல்வேறு நாகையில் இருக்கு, திருவாரூர்ல இருக்கு, கடலூர் மாவட்டத்தில் இருக்கு, எல்லா ஊர்லயும் கிணறு இருக்கு. இந்த கிணறுக்கு சுத்தி எந்த அளவுக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு ஃபீல்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, என்ன என்வரன்மெண்ட் அங்க வாட்டர் லெவல் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, அதிக சட்ட விவசாயிகளை அங்கே நேரில் அனுப்பி பார்க்கலாம். அரசு ஒரு குழு ஏற்பாடு செய்து விவசாயிகள் நெடுவாசல் விவசாயிகளையும் கூட்டிட்டு போனோம். ஏன்னா அப்பதான் நம்பகத்தன்மை இருக்கும். அரசே வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க சும்மா சொல்றீங்க. நம்மோட அந்த தகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், நம்ம பேசலாம் ஒரு நிமிஷம். திரு மையநாதன், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு பார்வையை வைக்கிறார். மக்கள்கிட்ட அச்சம் இருக்குதுன்னா அரசாங்கம் அதற்கு விளக்கம் தரணும், அந்த விளக்கம் அவசியம்ன்ற கருத்தை அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க திமுகல இன்னைக்கு என்ன நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா, அரசாங்கம் விளக்கம் தந்தாலும் அதை ஏற்க போறதில்ல, இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம்னு காட்டுறதுக்காக சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தையே கூட்டணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் சொல்றார். மக்கள்கிட்ட அச்சத்தை போக்கணுன்ற நிலை சரியா, அல்லது அந்த மாதிரியான எந்த விஷயத்துக்கே இடமில்லை, விவாதத்துக்கே இடம் இல்லை, திட்டமா வேண்டாம்ன்றது தான் உங்க நிலையா? இப்போ அதாவது ஏன் இப்படி ஒரு நிலையை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த நெடுவாசல் பகுதியில் குறிப்பாக வந்து நெடுவாசல், நல்லாண்டவர் கொள்ளை, கோட்டைக்காடு இந்த பகுதியெல்லாம் ஒரு 12,000 அடி ஆழத்துக்கு ஆழ்குழாய் கிணறு அமைத்து ஆங்காங்கே அதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பகுதியில் பார்த்தோம்னா இப்போ வந்து அங்கே வந்து அந்த குருடாயில் இந்த மாதிரி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துட்டுருக்கு. இது இல்லாமல் அந்த பகுதியில் இப்போ வந்து ஒரு 20 பேருக்கு மேலே புற்றுநோய் தாக்கப்பட்டிருக்கு. ஒரு 15 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு அந்த அறிகுறி இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பகுதியில் பார்த்தா விவசாய நிலங்களில் அதனுடைய ஆயில் எல்லா இடத்துலையும் வெளியே லீக் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கடந்த காலத்தில் இருந்தப்போ இந்த நிலை இருக்குது. இன்னும் அந்த நெடுவாசல் பகுதின்னு சிறப்பு எடுத்துக்கிட்டா புதுக்கோட்டை மாவட்டம் வந்து ஒரு வறட்சியான மாவட்டம். அந்த பூமியில இந்த நெடுவாசல் பகுதியை பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 100 கிராமங்களுக்கு மேல அப்படியே ஒரு சோலைவனம் மாதிரி இருக்கும். அந்த பகுதிக்கு நீங்க போனாவே அது வந்து ஒரு கேரளாவில் நம்ம போற பயணம் பண்ற மாதிரி இருக்கும். அங்கே வந்து எல்லா தென்னை, வாழை, கரும்பு இப்படி எல்லாம் இருக்கு. இப்போ லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா மிளகு கூட அந்த பகுதியில் உற்பத்தி பண்றாங்க. இது வந்து இப்போ வந்து இது வந்து இயல்பாக வரல. 1970களில் அந்த பகுதியெல்லாம் வறண்ட பூமியாக
அப்படியே காடு மேடா காட்சி இருந்த அந்த மேடு பள்ளமாக இருந்த அந்த பூமி அதையெல்லாம் சரி பண்ணி அதை செம்மைப்படுத்தி அந்த விவசாயிகள் அதாவது ஆழ்குழாய் கிணறு அமைப்பதற்கும் கிணறுகள் அமைத்தார்கள். அதுலேயும் தண்ணீர் அனுப்போம் ஆழ்குழாய் கிணறு அமைத்தாங்க. ஆழ்குழாய் கிணறு வந்து இங்கே யாரும் தமிழ்நாட்டில் வந்து அந்த அந்த ஆழ்குழாய் கிணறு அமைக்கிறதுக்கு அந்த விவசாயிகளுக்கு இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு வழி இல்லை, போதிய வருமானம் இல்லை. திரு மையநாதன் பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பினாங்க. நேரடியான 2 கேள்விக்கு வந்துடுறேன். திரு மையநாதன் 5000 நேரடியா உங்கள்ட்ட கேட்கிறது, அந்த திட்டமே செயல்படுத்தாதப்ப அந்த பகுதியில பாதிப்பு வந்திருக்கிறது, உயிரிழப்பு நேர்ந்திருக்கிறது, புற்றுநோய் தாக்கி இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில, எந்த அறிவியல் அடிப்படையில சொல்றீங்க அப்படின்றத நீங்க விளக்கணும். திட்டமே இன்னும் செயல்பாட்டுக்கு வரல, இப்ப வெறும் ஆய்வு அந்த கட்டத்துல தான் இருக்கு. ஒரு ஆய்வு கட்டத்திலேயே நீங்க இந்த முடிவுக்கு எப்படி வர்றீங்க? இரண்டாவது, இந்த திட்டம் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு ஏன் வர்றீங்க? அரசு விளக்கம் தரணும்னு கேட்கறது நியாயம், விஞ்ஞானிகள் விளக்கட்டும் சொல்றது ஒன்று இருக்கு. மக்கள் எதிர்க்கிறாங்கன்ற உடனே அதோடு சேர்ந்து கொண்டு இந்த திட்டமே கூடாது அப்படின்ற நிலைமைக்கு ஏன் திமுக வருது? அதாவது ஏன் வருதுன்னு கேட்டா, இன்னைக்கு வந்து திட்டம் வேணாங்கிறது, இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம்ங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, மீத்தேன் திட்டத்துடனே மறுபெயர் தான் அது. அந்த அடிப்படையில் தான் இன்று பார்த்தோம்னா இப்போ வந்து தஞ்சை மாவட்டத்தில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து மக்களிடத்தில் விவசாயிகளிடத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்பை தாண்டி அவங்க பல்வேறு அந்த சட்டமன்றத்தில் தீர்மானமெல்லாம் இயற்றப்பட்டு இன்றைக்கு வந்து தஞ்சை மாவட்டத்தினுடைய பகுதிகளில் மீத்தேன் திட்டம் தடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி அது பெயர் தான் வேற, இன்னைக்கு பெயர் மாற்றம் செஞ்சு தான் வர்றாங்க. மீத்தேன் திட்டத்தினுடைய இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்னா என்ன, செயல் காசு அதுலேருந்து தான் வருது. அதை தாண்டி அந்த மீத்தேன், ஈத்தேன், பெட்ரோல், டீசல் எல்லாமே அதுல இருந்து கிடைக்கிறது தான். இதெல்லாம் ஒட்டுமொத்த இதுதான் வந்து அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம். பெயரை மாத்தி தான் வந்திருக்காங்க. அதனால வந்து அந்த விவசாயி இருக்கிற நாம பட்டுட்டோம். இந்த விவசாயம் வந்து இப்போ தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டம் வந்து காவிரி டெல்டா மாகரை பகுதி. இந்த பகுதியை வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முடிவை எடுத்திருக்கு. சட்டமன்றத்தில் கூட்டி சிறப்பு தீர்மானம் கொண்டு வரும்ல சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்துடைய கழகத்துடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள். ஜமீலா, இதுல முதல் கேள்வியிலிருந்து வரணும், அடுத்து இவங்க கேள்விக்கு வரணும், சுமன் சொன்னதுக்கு வரணும். அது அரசு ஏன் இதுல விளக்கம் தர மறுக்கிறது? போராட்டம் நடக்கிறது, தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள் வெவ்வேறு குரல்ல சொல்றாங்க. ஒரு தலைவர் தியாகம் செய்யணும், நாடு நல்லா இருக்கணும்னா மாநிலம் தியாகம் செய்யணும், மாநிலம் நல்லா இருக்கணும்னா ஒரு மாவட்டம் செய்யணும், ஒரு மாவட்டம் நல்லா இருக்கணும்னா ஒரு ஒன்றியமோ தனி மனிதன் வரலையும் தியாகம் செய்யணும் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லுது அப்படின்னு சொல்ல தொடங்கி, மக்கள் விருப்பத்துக்கு மாறா இதை நாங்கள் திணிக்க மாட்டோம் அப்படின்ற குரலும் இருக்கு. இன்னொன்று, இது நாட்டு வளர்ச்சிக்கு அவசியம், இதை எதிர்க்கிறது கண்மூடித்தனமா எதிர்க்காதீங்க, இதுல பாதிப்பு வராதுன்ற குரலும் அதுல சேர்ந்தே வருது. இதை சொல்ல வேண்டியவங்க, அதிகாரப்பூர்வமா சொல்ல வேண்டியவங்க மத்திய பெட்ரோலிய துறை, அந்த அமைச்சகம் இதை கிளாரிஃபை பண்ணணும். திட்டம் மாநில அரசு தன்னுடைய நிலையை சொல்லிடுச்சு, ஏன் இவங்க சொல்ல மாட்டாங்க? நீங்க இப்போ மத்திய அரசை வந்து சொன்னீங்கன்னா, நான் ஊடகத்துறைகளை கூட குறை சொல்வேன். எப்படின்னா, ஒரு திட்டம் அமலுக்கு வரும் பொழுது, அது மத்திய அரசோ மாநில அரசோ வரும் பொழுது, இன்றைக்கு ஊடகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இப்போ இங்கே ஒரு விவாதம் நடத்துறோம், இந்த விவாதத்துல கூட பாருங்க, அரசியல்வாதிகள் இதை பத்தி விமர்சனம் செய்து இதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலாம்னு பேசுறோம். இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் யாராவது உட்கார்ந்து சொன்னாங்கன்னா உண்மையிலேயே அது பொதுமக்களுக்கு நம்ம செய்யற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நீங்க எங்க தொலைக்காட்சியில சரியா பார்க்கலன்ற இந்த விவாதத்திற்காக வரேன். இப்ப இதே தொடர்பான ஒரு விவாதத்தை 2 நாட்களுக்கு முன்னாடி நாங்க நடத்தின நேரத்தில் இல்ல, அப்போ மக்கள் தெளிவடைவார்கள். அரசியல்வாதிகளே இல்லாமல், ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன், அரசியல்வாதிகளே இல்லாமல் நீங்க 19 ஊடகத்தை சொல்றீங்க, எங்க ஊடகத்துக்கு தான் நான் பேச முடியும். இல்ல இல்ல, அரசியல்வாதிகளே இல்லாமல் இந்த விவாதத்தை இந்த தொழில்நுட்பம் சார்ந்த அறிஞர்களை வைத்து இதுல இருக்கக்கூடிய சாதக பாதங்களை நாங்க பேசியிருக்கோம். அதாவது நீங்க கோச்சிக்க வேண்டாம், நான் கோச்சிக்கல. இல்ல, இந்த விவாதத்துல 7 பேர் உட்கார்ந்துருக்கோம், 7 பேர் பேசுறோம். இந்த துறை சார்ந்த ஒரு நிபுணர் உட்கார்ந்து சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த இடத்துல 3 மருத்துவர்கள் இருக்கிறோம், அதனால மருத்துவம் சார்ந்த விஷயமாவே நான் சொல்றேன். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், டாக்டர் சுமந்த் அவர்கள் அரசியல் பேசுறாங்க. இல்ல இல்ல, நானே அரசியல்வாதிகள், மக்கள் சமூக விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள், சோசியல் சயின்டிஸ்ட். இல்ல, என்னன்னா விஞ்ஞானிகளுக்கு மக்கள் மேல இருக்கிற கவலையும் அக்கறையும் விட அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற கவலையும் இதுவும் அதிகம் தான். நிச்சயமா இருக்குங்க, இல்லாம இருக்காது. எனவே அரசியல்வாதிகள் வந்து இல்ல, அந்த நான் சொல்றேன், என்ன பேச விடுங்க.
மக்களுக்கு இல்ல, ஒண்ணும் என்னுடைய இல்ல, ஒரு கேள்விக்கு வந்துடலாம் தடுப்பூசி நீங்க. போடணும்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கேள்விக்கு ஒரு வந்துடலாம். தடுப்பூசி போடணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூபல்லா தடுப்பூசி இப்ப போட தமிழக அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆக தடுப்பூசி அது போலியோவாக இருக்கட்டும், அம்மையாக ஒரே இருக்கட்டும், நிமிஷம். ரூபல்லாவாக ஒரு இருக்கட்டும், நிமிஷம். சொல்லுங்க. ரூபல்லாவுக்கு எதிர்ப்பு வந்தது. சில தரப்பினர் இது அவசியமற்றது அப்படின்ற கருத்து சொன்னாங்க. ஆனா அரசு விட்டுறல. அரசாங்கத்தினுடைய ஹெல்த் அதுதான் நான் மினிஸ்டர், சொல்ல வரேன். ஒரு நிமிஷம், சொல்லுங்க. சுகாதார அமைச்சர், சுகாதாரத்துறையினுடைய செயலாளர், மூத்த டாக்டர்கள் பிரஸ் விளக்கம் மீட் பண்ணாங்க. நேரடியா போய் பத்திரிகையாளர்களை சந்திச்சு கருத்துக்களை சொல்லிட்டே இருந்தாங்க. இது அவசியம், பொய் பரப்புரைகளை ஏற்காதீங்க, அறிவியலுக்கு விரோதமா பேசுறது ஏற்காதீங்கன்னு அவங்க கிளாரிஃபை பண்ணாங்க. இல்ல நான் மத்திய அரசு பெட்ரோலிய அமைச்சகம் இல்ல, நான் ஏன் இதுல தன்னோட பொசிஷனை கிளாரிஃபை பண்ணல? இருங்க, நான் சொல்றேன். அதுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அந்த மாதிரி தான் அது மாதிரியான விளக்கங்கள் மத்திய அரசு, மாநில அரசு, அது ரைட்டுங்க, ஒரு பக்கம் விட்டுருங்க. இந்த டெண்டர் யார் எடுத்திருக்கா? ஜெம் லேபார்டரிஸ் இதற்கான விளக்கம் கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் கொடுத்திருக்கணும், அந்த பகுதி மக்களுக்காக என்ன நடவடிக்கை, இதனால பாதிப்பு இல்லைன்றது சொல்லிருக்கணும். லாப நோக்கத்துல ஒரு தொழிலை செய்யறவங்க அப்படி சொல்ல முடியாது. லாப நோக்கம்னா அவங்களுடைய நீங்க ONGC சொல்லக்கூடாது. ONGCக்கு வேற ஒரு ரோல் இருக்கு, அரசுக்கு தான் லார்ஜர் ரோல் இருக்கு. நீங்க கான்ட்ராக்டர் பதில் நான் சொல்லணும். வேண்டாம்னு சொல்லல. அரசு கொடுக்க வேண்டாம்னா அது எதுக்காக ONGC அரசு கீழ இல்ல, நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல வரல. இதுல அவர்களுக்கு முதல் பங்கு இருக்கிறது என்று நான் சொல்ல வரேன். இன்னொன்னு, இந்த துறையிலே நிபுணராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு இளங்கோ அவர்கள், தலைவர் நில அமைப்பியல் துறை, அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து 3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு பத்திரிகைக்கு ஒரு சிறப்பான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதுல அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த விதமான திட்டங்கள்னால எந்த வகையிலும் விவசாயத்திற்கோ நிலத்தடி நீருக்கோ பாசனத்திற்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்றாங்க. ஆக இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் பற்றி சொல்லும் பொழுது இதற்கான பாதிப்பு நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். இதனால அரசாங்கத்திற்கு என்ன வருமானம் வருகிறது அதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, முக்கியமா இங்க பார்க்க வேண்டிய விஷயம் நான் மீண்டும் சொல்றது, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னது போல, உண்மையிலேயே நீங்க வரல. இல்ல, உங்க கேள்வி அதுதான், உங்க கேள்வி அது ரிலேட்டடா தான் வரீங்க. நீங்க ஏன் சொல்லியிருக்க கூடாது? சொல்லலாம். மத்திய அரசாங்கத்திற்கு பங்கு 15 இருக்கு. நாள் ஆகிறது. மாநில அரசு விளக்கம் கேட்டிருக்கிறது. முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. எம்பிக்கள் போய் விண்ணப்பம் கொடுக்குறாங்க. கட்சிகள் ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த திட்டத்தை ஏற்க மாட்டோம், எங்க அனுமதி நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு அவங்களுக்குலாம் ஒரு ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற கருத்தை எல்லாம் சொல்றாங்க. இவங்களுக்குலாம் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை விட யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்னு இருக்கு. அந்த இடத்துல என்ன எடுக்க போறீங்க? அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கு ஒரே ஒரு கேள்விக்கு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். சொல்ல மாட்டீங்க. ஹைட்ரோ கார்பன் எனப்பட சொல்லக்கூடிய இயற்கை எரிவாயு தான் நாங்க எடுக்கப்படுகிறதா இருக்கும். ஹைட்ரோ கார்பன்றதுக்கு தான் டெண்டருக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக அது மீத்தேன் இல்லை, மக்கள் ரைட்டா, ஹைட்ரோ கார்பன்ல எல்லாம் இருக்கு. நாலுமே இல்ல, பாதிப்பு வரக்கூடிய எப்படிங்க மீத்தேனை தடை என்ன எடுப்போம்னு தெரியல அப்படின்றது தான். என்ன எடுக்க போறாங்க, என்ன டெக்னாலஜில இல்ல, என்ன எடுக்க போறாங்கன்றது இல்ல. இல்ல, அது ஆழ்துளைக்கு கிணறு மூலமாக தான், அதுதான் பைப் போட்டு தான் எடுக்கணும்ன்றதா சொல்லி இருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் நேச்சுரல் கேஸ் உள்ள தான் இருக்கு. பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியும் இந்த ஜெம் லேபார்டரிஸும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணி, ஐயா நாங்க கோல்பெட் மீத்தேனும் ஷேல் கேஸும் எடுக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ONGC சொல்றாங்க தமிழ்நாட்டுல எங்களுக்கு திட்டம் இல்லன்னா, ONGC கான்ட்ராக்டர் கிடையாது, ONGC ஸ்டேக் கிடையாது. சோ சொல்ல வேண்டியது யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் சொன்னா அது ஜெம் லேபார்டரிஸுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் அதுல பைண்டிங். ஏன்னா அவங்களுடைய பாஸ் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் சார்பா தான் அவங்க ட்ரில் பண்றாங்க. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் கொடுக்குற கைட்லைன்ஸை மீறி ஜெம் லேபார்டரிஸ் பண்ண முடியாது. பெட்ரோலிய அமைச்சகமோ ஜெம் லேபார்டரிஸோ ஒரு லைன் இதே நேத்து ONGC அவங்க பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருந்தாங்கல்ல, அதே பிரஸ் ரிலீஸை ஏன் இவங்க கொடுக்க கூடாது? கொடுத்தா மேட்டர் சால்வ் தானே. நிச்சயமா கொடுத்திருக்கலாம். ஆனால் பெட்ரோலிய துறையை பொறுத்தவரைக்கும் அமைச்சர் என்ன சொல்லிருக்கல, ஒண்ணே சொல்லிடுற அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கறது ஒரு வாய்ப்பை என்ன சொல்றாரு அமைச்சர்? இல்லையே, அமைச்சர் அதிகாரப்பூர்வமா எங்க சொல்லிருக்காரு? அமைச்சர் ஒரு நிமிஷம் அமைச்சர் இருக்கிற நரிமணத்துல ஒரு நிமிஷம் அமைச்சர் சொன்னதா சொல்றீங்களா? அமைச்சர் எங்க சொல்லிருக்காரு? இல்ல சொல்லிருக்காரு, பெட்ரோலிய துறை எங்க சொன்னாரு? இது வரையிலும் சொல்லி இல்ல தர்மேந்திர பிரதான் இது வரைக்கும் இது வரையிலும் சொல்லல. சொல்லிருக்காரு. எங்க சொல்லிருக்காரு சொல்லுங்க. சொல்லிருக்காரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக சொல்லிருக்காரு. அவர் அமைச்சர் சொல்லிருக்காரு. அடுத்து அமைச்சர் பொன்ராதாகிருஷ்ணன் என்ன எடுக்க போறோம்ங்கிறது
கேட்டகாரிக்கலா நாங்க வந்து கோல்பெட் மீத்தேன் ஷேல் கேஸ் எடுக்க போறோமா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் வரவே இல்லை. சுற்றுச்சூழல் அமைச்சர் யாருமே ஒரு இடத்துல இருக்கு. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் அதுல வந்து காவிரி பேசின் லெவல் L2 பிளாக் அது கீழே தான் நெடுவாசல் வருது. இது ஒரு பார்ட்ல இருக்கு. இன்னொரு பார்ட்ல போயிட்டு L2 பிளாக்ல என்ன எடுக்க போறாங்கன்னா ஷேல் கேஸ் தான். இது ரெண்டுமே DGHல இருக்கு. ஒரு நிமிஷம். அதாவது 4த்துக்கும் அப்ரூவல் லைசென்ஸ் வாங்கி இருக்காங்க. இப்ப எடுக்கலாம் நீங்க இதுல கற்பனை எல்லாம் பண்ண முடியாது. நம்ம மேடம் ஹைட்ரோ கார்பன் ஷேல் கேஸ் தனியார் நிறுவனத்துக்கு நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி மீத்தேன் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம அதுக்கு தடை வாங்கி இருக்கோம். அது பண்ண முடியாது. இல்ல அது பெரிய போராட்டம் நடந்தது. அதெல்லாம் எடுக்க வாய்ப்பு யூனிஃபைட் லைசென்சிங் பாலிசின்றது அவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா ஒரு தனியார் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கவர் பண்ணி உள்ள போய் என்ன எடுக்கிறாங்கன்னு யார் பார்க்க முடியும்? ONGC போய் பார்க்க முடியாது. ONGC ஒரு ஆய்வு பண்ணி கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஒரு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. சரஸ்வதி அவர்கள்ட்டையும் பாக்கியம் அவர்கள்ட்டையும் கேட்கணும். ஒரு மாநில ஆளுங்கட்சிக்காரங்களை இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு கொடுக்காம மற்றவங்க பேசிட்டு இருந்தாங்க. மாநில அரசு இதை எதிர்க்கிறது. நீங்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். இப்போ போராட்டம் தீவிரமடைஞ்சிருக்கு. எல்லா கட்சிகளும் தார்மீக ஆதரவை தெரிவிக்கிறாங்க. சட்டமன்றத்தை கூட்டி இதுக்கு தீர்மானம் போடணும், தமிழக அரசின் ஒரு ஒட்டுமொத்த கோரிக்கையாக இது இருக்கணும் அப்படின்ற கருத்தை வலியுறுத்துறாங்க. இரண்டாவது, மாநில அரசு இதை வலிமையாக மத்திய அரசை எடுத்து சொல்ல தவறுகிறதுன்ற குற்றச்சாட்டை திமுக முன்வைக்குது. இந்த இரண்டுக்கும் உள்ளது. திமுக எப்பவுமே எங்களுக்கு எதிர்க்க தானே குற்றச்சாட்டு வைக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. நாங்கள் நல்லதே செஞ்சாலும் அவங்க ஆதரவு தெரிவிக்க போறது இல்லை. ஸோ அது இயற்கையான அரசியல் காரணங்கள். அது என்ன ஊர் புதுக்கோட்டைங்கிறதுனால எனக்கு தெரியும். எங்கள் செட்டிநாடை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல தான் விவசாயமே. பல இடங்கள் வந்து வானம் பார்த்த பூமியாக தான் இருக்கும், வறண்டு இருக்கும், நிறைய சவுக்கு மரங்கள் தான் இருக்கும். இந்த இடத்தை சுற்றி நல்ல பசுமையான இடங்கள் இருக்கு. இப்போ இந்த இது கொண்டு வருவதனால் அந்த நிலம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் எங்க ஊரோட அந்த மக்களுடைய நியாயமான உணர்வு, நியாயமான பயம். அதற்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களே அந்த போராட்டக்காரர்கள் வந்து சந்திச்ச போது நானும் ஒரு விவசாயி என்பதனால் விவசாய நிலம் பாதிக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் மழையே போயிச்சு போதுங்க. விவசாயங்கிறது கண்ணு கேட்டின தூரம் இருக்கவே மாட்டேங்குது. ஏதோ அங்கொன்னு இங்கொன்னுமா தான் விவசாயம் இருக்கு. இதே போல சில திட்டங்கள்னால் இருக்கிற நிலத்தடி நீரும் போயிட்டா எதிர்காலத்துல இப்ப குடிக்க தண்ணிக்கு கஷ்டப்படுறோம், விவசாய தண்ணிக்கு கஷ்டப்படுறோம். நான் எங்க ஊர்ல எனக்கு ரொம்ப ஆசைதான் நிறைய தொழிற்சாலைகள் கொண்டு வந்தா மத்திய அரசு சந்தோஷப்படுவேன். ஏன்னா எங்க ஊர் பிள்ளைங்க இன்னைக்கு வேலையில் வழி இல்லாம, தம்பிக்கு தெரியும் புதுக்கோட்டையில இருந்தெல்லாம் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் கம்மியான சம்பளத்துல வேற வழி இல்லாம வேலைக்கு போறாங்க. எங்க டிஸ்ட்ரிக்ட் தெரியும் செட்டிநாடுனா எல்லாம் பணக்காரர் இருக்க ஊருன்னு பெயரு. ஆனால் அங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் ஒரு தொழிற்சாலையோ ஒரு எதிர்காலத்துக்கு பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்போ மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்தால் அது இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த திட்டங்கள் மூலமாக அந்த மக்களுக்கு மனதில் ஒரு பயம் இருக்கும் போது எங்கள் மாநில அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் மீத்தேனை கொண்டு வரக்கூடாது என்பதில் உறுதியாக போராடியவர். அதே போல இந்த திட்டத்தை பொறுத்தவரை எங்க அம்மாவுடைய அரசு அந்த மக்களின் பயத்தை நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு கருத்தை தெரிவிச்சிட்டோம். இப்ப அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கணும். அவங்க மாநில அரசுக்கு எதிர்க்க பேசல. மாநில அரசினுடைய கருத்தை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். நிச்சயமா நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோங்கிறத நம்பிக்கையோடு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அவங்க இப்ப கேட்பது இதே உறுதியை மத்திய அரசு எங்களுக்கு தர வேண்டும். அதான் அந்த மக்களுடைய இன்றைக்கு கோரிக்கை அங்க இருக்கே தவிர நிச்சயமாக மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் எங்கள் அம்மாவுடைய அரசு நிச்சயமா மக்களுக்காக குரல் கொடுப்போமே தவிர. இல்ல மாநில அரசுக்குன்னு ரோலே இல்லையா? இப்ப மக்கள் போராடாம இருந்து மக்கள் விழிப்போட இல்லாம இருந்திருந்தாங்கன்னா அந்த விழிப்பு அறிவியல் சார்ந்ததா இல்லையா அப்படின்றது கேள்விக்குரியது. அதுக்கு ரெண்டு பார்வைகள் இருக்கு. மக்கள் போராடலைன்னா அரசு இதில் மௌனியாக இருந்திருக்கும், திட்டம் நிறைவேறி. ஒரு மாநில அரசுன்றது அவங்களுக்குன்னு எந்த ஒப்பீனியனும் இல்லை. மக்கள் விரும்பி அவங்களா விழிப்படைந்து அவர்களா ஆயிரக்கணக்கில் திரண்டு அவங்க நாள் கணக்கில் போராடினா அதற்கு பின்னால் மாநில அரசு அதை ஆதரிக்கும். இந்தியாவில் உள்ள எல்லா மாநில அரசும் மத்திய அரசு சார்ந்துதான் இருக்கு. மத்திய அரசு திட்டத்தை கொண்டு வரும்போது எடுத்த உடனே எந்த மாநில அரசும் வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்புறம் மாநிலத்தினுடைய அப்போ என்ன கேட்பீங்க? அப்ப மாநிலத்தோட வளர்ச்சியில் அக்கறையே இல்லையா மாநில அரசுக்கு? மத்திய அரசு எதை கொண்டாலும் எதிர்க்கிறீங்களேன்னு கேட்பீங்க. ஒரு திட்டத்தை மத்திய அரசு இப்போ மீத்தேனை கொண்டு வரும்போது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அரசில் கொண்டு வந்த போது அன்றைக்கு அவர்கள் அதை ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த திட்டத்தினால் விவசாயிகள் நிலம் பாதிக்கப்படுங்கிறதுக்காக போராடி பல முறை பாரத பிரதமரை சந்திக்கும் போது இந்த திட்டம் கூடாது என்பதில் மிக தெளிவா அம்மா இருந்தாங்க.
அதே போல இந்த திட்டத்தை இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்படுவாங்க. மக்கள் எங்க ஒரு மக்கள் வந்து இந்த திட்டம் நல்ல திட்டங்க, எங்க ஊர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா அதை ஆதரிக்கும் மாநில அரசு. அதே மக்கள் இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்னா நிச்சயமா மாநில அரசு அறிவிக்காது. அதே நேரத்தில் மத்திய அரசு கொண்ட திட்டங்களை எடுத்தோன்னு நம்ம வந்து எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட முடியாது. அதில் நலனையும் பார்க்க வேண்டும், அதில் இருக்க பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டும். மாநில அரசு ரெண்டையும் பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். எனவே மாநில அரசை பொறுத்தவரையில் உங்களுடைய மக்கள் குரல் தான் எங்கள் குரல். மக்கள் பாதிப்பார்கள் என்றால், ஒருவேளை சார் சுமன் சார் சொன்னதை போல, இல்ல சகோதரி ஜமீலா சொன்னதை போல அவர்கள் ஒரு குழு அமைத்து அங்க இருக்கிற மக்களை கொண்டு போய் அவர்களை காமிச்சு அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால ஒழிய மக்கள் வேண்டாம் என்று சொன்னால் எங்கள் மாநில அரசுக்கும் அது வேண்டாம் தான். பாக்கி உங்களுடைய கருத்து. அதாவது இப்போ இவங்க சொன்ன அந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கு ஒன்று இவங்க சொன்னதுலேருந்து தெரியும், என்ன எடுக்க போகிறாங்க என்பதே தெரியாது. ஆகவே இது எடுப்பதனால என்ன பாதிப்புன்னு அரசாங்கத்தால் சொல்ல முடியல. பொதுவாக ஒரு திட்டம் எந்த இடத்துல சென்னையில் கூட ஒரு திட்டத்தை அமுல்படுத்தினா கூட ஒரு பாதிப்பு இருக்கும். எந்த பாதிப்புமே இல்லாமல் எந்த திட்டமும் அமுல்படுத்த முடியாது. ஆகவே அந்த பாதிப்புக்கான ஆல்டர்னேட்டிவ் ஒரு சோசியல் சர்வே நடத்தியிருக்காங்களா, இந்த திட்டத்தை அமுல்படுத்த போகிறோம், இங்கே என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்றத நடத்தாமல் எந்த பாதிப்புமே இல்லை என்று பேசுவது என்பது அபத்தமானது. அதுதான் முதல்ல எதிர்ப்பதற்கு காரணமே என்னன்னு சொன்னால் ஒன்று. ரெண்டாவது, அரசு பக்கம் இருந்து என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லாத பொழுது அதற்கு மாறாக வரக்கூடிய கருத்துக்கள் என்ன பாதிப்பு வரும் என்ற கருத்துக்கள் என்பது மக்கள்கிட்ட வலுவாக போயிருக்கு. என்னென்ன பாதிப்பு வரும்னு போயிருக்கு எல்லாருக்கும். அதான் ஒன்று. அந்த அடிப்படையில் பெரும்பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது திட்டம் என்பது கைவிடப்பட வேண்டும், திட்டம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வருகிறது. போராட்டம் மக்கள் ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்க, ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா அவங்க எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டுதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருக்கிற புரிதல் இருந்து போராடுறாங்க. கேள்வி, ஆனால் டாக்டர் கேட்கிற ஒரு இது வந்து மக்களுடைய அச்சத்தை மாநில அரசு மத்திய அரசு போக்கணும், என்ன உண்மைன்றதை தெளிவுபடுத்தணும் அப்படின்ற பார்வை அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு தெரியும், அவங்க தெளிவுபடுத்தினாலும் நாங்க ஏற்க மாட்டோம், இதுல வந்து மறைபொருளாக ஒரே விஷயத்தை தான் வெவ்வேறு பேர்ல செய்ய போறாங்கன்றது இவங்களுடைய பார்வையா இருக்கு. மார்க்சிஸ்ட் கட்சி இதுல என்ன பார்வை? இல்ல, மார்க்சிஸ்ட் கட்சி இந்த திட்டம் இப்ப அரசு வந்து தெளிவில்லாத அமுல்படுத்தக்கூடிய இந்த திட்டம் என்பது பெரும்பகுதி மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த வட்டாரம் என்பது விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் பொதுவான கருத்து என்ன பேசப்பட்ட விஷயம். ஆகவே இது வந்து அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும். ஒன்று கைவிட வேண்டும், ஒன்று அடுத்து. அப்புறம் தெளிவுபடுத்துறதை பற்றி என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இவங்களால் ஏன் தெளிவுபடுத்த முடியலன்னா அங்கே ஜெம் லேபரட்டரிஸ் என்பது எடுக்க போகுது. ஒரு அனுபவம் இருக்குது, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏற்கனவே எப்படி விவசாய நிலங்கள் பால்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அனுபவம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தனியார் கம்பெனிகளுக்கு கொடுத்த இடங்களில் இப்போ பெப்சியோ கோகோ நீங்கள் வந்து கொடுத்த அளவின் அடிப்படையில் தான் அவங்க தண்ணி எடுக்கிறாங்களா, தடுக்க முடியல. இன்னொரு விஷயம் கிரானைட். இல்லை நான் சொன்னேன் கிரானைட் வந்து மழை எடுக்கிற அவங்க கொடுக்குற அனுமதியில் தான் நீங்கள் கிரானைட் வெட்டி எடுக்கிறாங்களா. இதெல்லாம் என்ன பிரச்சனைனா, இந்த தனியார் கம்பெனிகளுக்கு கொடுத்த பிற்பாடு இதை எதையுமே கட்டுப்படுத்த முடியாத இடத்தில் அரசு இருக்குது. இந்த அனுபவத்திலிருந்து அந்த மக்களுக்கு என்ன அச்சம் வருது, நாளைக்கு வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஒரு எம்பியோ அல்லது ஒரு தனியார் கம்பெனியோ கொடுத்து விட்ட பிற்பாடு இந்த அரசு இன்னைக்கே விளக்கம் சொல்ல முடியாத அரசு நாளைக்கு எப்படி இவர்களை கட்டுப்படுத்தும் என்ற கேள்வி வருகிறது. இதெல்லாம் அந்த அடிப்படையான கேள்வி. இது தமிழ்நாட்டினுடைய அனுபவத்திலிருந்து அந்த மக்கள் இவர்கள் கொடுத்து விட்டால் இவங்க நீங்கள் எல்லாத்தையும் 4-5 எல்லாத்தையும் சேர்த்து எடுப்பாங்க, எவ்வளவு எடுப்பாங்க என்பதற்கெல்லாம் இப்போ ஒரு மந்திரி விளக்கம் கொடுத்து விட்டால் மட்டும் நடக்காது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ், இதை செக் பண்ணக்கூடிய விஷயம் அரசிடம் இல்லை என்பதுதான் இன்னைக்கு மக்களுடைய மிகப்பெரிய அச்சம். அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் வந்து இல்லை நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். நான் கேட்குறேன், மதுரையில் வெட்டி எடுத்த கிரானைட்டினுடைய அளவு என்ன, இல்லை நீங்கள் மணல் எடுக்கிறதுக்கு அளவு, சின்ன சின்ன விஷயமா எடுத்துக்குவோம். இந்த சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏராளமான மலைகள் இருக்கு. நான் உதாரணம் சொல்கிறேன். எங்கேயாவது இதை வந்து மெஷர் பண்ணுவதற்கு தடுப்பதற்கு அரசிடம் நீங்கள் வந்து அந்த அதிகாரம் இருந்து ஏன் பயன்படுத்தலை? நான் என்னன்னு சொன்னேன், இதை குற்றச்சாட்டை விட அடுத்த கேள்வி என்னன்னா, அங்கே ஏன் இந்த மக்களுக்கு இந்த பயம் வருதுன்னா, இந்த ஜெம் லேபரட்டரிஸ்ட்ட கொடுக்கிற பொழுது இந்த அரசு இன்னைக்கு அறிக்கை விடுவதற்கு தெளிவுபடுத்த தயார் இல்லாத பொழுது நாளைக்கு எப்படி நடக்கலாம் என்ற அச்சம் இருக்கு. தெளிவுபடுத்தி இருக்கிறோம், அதுல பாதிப்பு இருக்காது. இல்ல இப்ப இவங்க சொல்றதே நம்ம தேடி எடுக்க வேண்டியதா இருக்கு. என்னுடைய அடுத்த கொஸ்டின் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கொஞ்சம் ஜனங்களுடைய உணர்வை புரிந்து பேச வேண்டும். நான் என்ன கேட்கறேன்னா, இவங்க மக்கள் போராடினா ஒரு அப்ரோச் ஒன்று இருக்கு. நீங்க அதனாலதான் ஏன் நம்ப மாட்டாங்க, நீங்க மந்திரின்னு சொல்லலை, நீ ஏன் நம்ப மாட்டாங்கன்னு சொன்னால், ஒரு போராடக்கூடிய மக்கள் சம்பந்தமாக ஒருத்தர் பேசுகிறார், மக்கள் விரும்பவில்லை என்றால் பேசுகிறார், மீதி பேரில் என்ன பேசுகிறாங்க, ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய முறையில் அல்லது போராடக்கூடிய மக்கள்லாம் நக்சலைட்டுன்ற பேரில் அல்லது போராடக்கூடிய அவங்களுக்கு முத்திரை குத்தக்கூடிய ஏற்பாடு ரொம்ப பக்குவமற்ற முறைகளில்
ஒரு எரிச்சலோடு அல்லது ஒரு பயாஸ்ரா ஒரு செக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுவது என்பது என்ன வருதுன்னு சொன்னா, அந்த மக்களுக்கு இந்த தலைவர்கள், தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் மீது மதிப்பு குறைந்து, நம்பிக்கை குறைந்து, அப்படியே மத்திய அரசு விளக்கம் கொடுத்தாலும் கூட அந்த நம்பிக்கை வரல. நிறைய உதாரணம் சொல்ல முடியும். அதாவது இந்த ONGC நிறுவனத்துக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணி 2016 அக்டோபர் மாசம் வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்துச்சு. நீங்க வந்து போராட்டம் நடந்ததுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. நீங்க எப்படின்னா, யாருக்கு ஆதரவுனா போராட்டக்காரர்களுக்கு இல்ல, ONGC நிறுவனத்திற்கு ஆதரவா நீங்க கொடுத்திருந்தீங்க. 35 வருஷமா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கிற இத அந்தானிக்கும் அபானிக்கும் இவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக நீங்க வந்து மத்திய அரசு இது பண்ணுதுன்னு சொல்லி இவங்க அப்படியே ஒரு மாற்று கருத்து சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இவங்க கலெக்டரை போய் சந்திச்சாங்க. இவங்க இல்ல அந்த கான்டெக்ஸ்ட்னால ONGC நிறுவனத்தை வச்சுதான் வந்தாங்க. என்ன சொல்லிருக்காங்க, திருவாரூர் நாகப்பட்டினம் இதெல்லாம் வந்து நீங்க வந்து மீத்தேனை எடுக்கிறீங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ற நிறுவனத்தை ONGCவே இப்ப இவங்க குறை சொல்ற அளவுக்கு இப்ப சொல்றாங்க. அப்படின்னா இது முழுக்க முழுக்க இது வந்து திருவாரூர் நாகப்பட்டினம் இன்னைக்கு கூட அறிக்கை கொடுத்திருக்காங்க. இல்ல மேடம், இல்ல நான் சொல்றேன் கரெக்ட், இல்ல நான் சொல்றேன் அது கரெக்ட், அந்த விஷயம் வேற. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, அதாவது நீங்க வந்து ஒரு ஃபேக்டரி கட்டினா ஆதரிச்சா உடனே இதே ஆதரிக்கணுமா? ஒரு இதை நீங்க புதுக்கோட்டையில ஒரு தொழிற்சாலை கட்டுங்க, ஒரு தொழிற்சாலை கட்டினா நாங்க ஆதரிப்போம், உடனே என்ன பண்ணா இதுக்கு அதுக்கு முடிச்சு போடுவீங்களா? அரசியல் இதுல பர்மனண்டா பேசிட்டே இருக்கலாம். இப்போ போராட்ட குழுல இருந்து இருக்காரு சகோதரர், ஒரு குழு அமைத்து, மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு குழு அமைத்து, விவசாயிகள், அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், இல்ல மத்திய அரசு இல்ல மாநில அரசு அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இல்ல மெயில் பார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கணும் இல்லையா? கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம இது வந்து மத்திய அரசு என்ன வாயை திறக்கல, யாருமே பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியில இருந்து வாயை திறக்கல. உங்களுக்கு இல்ல பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி வந்து என்ன எடுக்க போறீங்கன்னு சொல்லல மேடம். ஒரு நிமிஷம், பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியில இருந்து ஜெம் லெபார்டரிஸ்க்கு ஒரு போன் பண்ணி, ஐயா நீங்க என்ன எடுக்க போறீங்கங்கறத ஒரு பிரஸ் ரிலீஸா கொடுங்கன்னு சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகுமா? அவங்க வந்து மீறுவாங்களா? ஏன்னா அவங்க தான் அவங்க பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி இல்லாம அவங்களால அந்த ப்ராஜெக்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இல்ல அது ஒண்ணு நம்பர் இல்ல. ஒரு நிமிஷம், அடிப்படையா ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு குழு அமைத்து ஏன் மற்ற இடங்களில் என்ன அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? நம்ம வந்து திருப்பி அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க, மக்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நிறுத்திடணும் அப்படிங்கிறாங்களே தவிர பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா மற்ற இடங்களில். ஏன்னா இது ஏன் முக்கியம்னா, மக்களுடைய எதிர்ப்பு அப்படின்ற ஒன்று பின்னாடி பேசிஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? பேசிஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம சயின்டிபிக்கா பார்க்கணும். அடிப்படையாக தமிழ்நாட்டுல 160 இடத்துல இது நடந்துட்டு இருக்கு. அங்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? ஒரு குழு அமைத்து எல்லா விவசாயிகளை கூட்டிட்டு போய் அங்க பாதிப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமா நிறுத்தப்பட வேண்டும். என்ன செய்ய இது ஒரு நிமிஷம், உங்களுக்கே தெரியும் என்ன பொருள் அவங்க எடுக்க போறாங்க, அது இவங்க விளக்கணும். அதுவே மக்களுக்கு இதுவரையிலும் தெரிவிக்கப்படுது. அதுதான் சொல்றேன் கூட. ஃபர்ஸ்ட் சப்போஸ் இது எல்லாமே வந்து அவங்க ஷேல் கேஸும் மீத்தேனும் எடுக்கிறாங்க, கோல்பெட் மீத்தேன் எடுக்கிறதா இருந்தாக்க நிச்சயமாக அங்கு மக்களுடைய தவறு இல்லை, மாற்று கருத்து இல்லை. சப்போசிங் கோல் கேஸும் கோல்பெட் மீத்தேனும் ஏன் ஊகத்திலே பேசணும் நான் கேக்குறேன். இது ஏன் ஊகத்திலே பேசணும்? அந்த மக்கள் கேக்குற ரைட் இருக்குல, இவங்க சொல்ல மாட்டீங்க. அந்த மக்கள் கேக்குற ரைட் இருக்குல, ஜெமிலா என்ன எடுக்கறாங்கன்னு சொல்ல மாட்டீங்கறாங்க. இல்ல ஹைட்ரோ கார்பனுக்கு தான் பிட்க்கு அவங்க வந்து சாங்க்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, இயற்கை எரிவாயு எடுக்க போறாங்க, கச்சா எண்ணெய் எடுக்க போறாங்கன்னா அதோட விட வேண்டியதானே. நம்ம நீங்க ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க? நீங்க மீத்தேன் எடுக்க போறாங்கன்ற கற்பனை ஒண்ணுமே இல்லையே. இல்ல அப்படி இருந்தா அமைச்சர்களே வெளிப்படுத்தி இருப்பாங்க. இல்ல நாங்க இதெல்லாம் எடுக்கறோம் சொல்லி இருப்பாங்க. கரிகாய் வந்து நாங்க பயிரிட போறோம்ங்கறோம். சரி, தக்காளியா, வெண்டைக்காயா, கத்திரிக்காயா, பூசணிக்காயா எல்லாமே வந்து அந்த குரூப்ல தானே வரும். நீங்க அப்போ நீங்க வந்து நான் எது நான் பயிரிட போறேன்னு சொல்ல மாட்டேன்னா அது எப்படி நியாயம்? இப்ப நான் கத்திரிக்காய்க்கும் வெண்டைக்காய்க்கும் எனக்கு ஓகே, தக்காளி போடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன், அதுல அபாயம் இருக்குன்னு சொல்லுவேன். நீங்க எந்த எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லையே, இதுவரைக்கும் எடுக்காத ஒரு விஷயம், விளைநிலங்கள் இருக்கக்கூடிய விஷயம், பக்கத்துல நரிமணத்துல எடுத்த விஷயம், எல்லா இடத்துலயுமே ஹைட்ரோ கார்பன் தான் இருந்திருக்கு. அதுல மீத்தேன் அவங்க கொண்டு வரல. அதே மாதிரியான ஒரு திட்டம் தான் வரப்போகுது. ஹைட்ரோ கார்பன்ல 4 ஐட்டம் இருக்கு. நரிமணத்துல எடுத்தது 2 ஐட்டம் தான். இப்ப புது லைசென்ஸ்ல மீதி 2 ஐட்டத்துக்கு சேர்த்து கொடுத்திருக்கீங்க, சேர்த்திருக்கீங்க. மேடம் நீங்க தயவு செய்து யூனிஃபைட் லைசென்ஸ்னா எல்லாமே என்ன? இங்க பாருங்க, நான் இல்ல மேடம் இந்த புது பாலிசினுடைய காரணமே வந்து அதுல எந்த இடத்துலயும் நீங்க சொல்ற ஷேல் கேஸும் கிடையாது, மீத்தேனும் கிடையாது. மக்கள் வந்து தவறாக புரிஞ்சிருக்காங்க, அதுல கொடுக்கல. அப்ப ஏன் ஸ்டேட்மென்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல மக்களுக்கு பாதிப்பு இல்லன்றத சொல்றோம்ல, நீங்க பாதிப்பு இல்ல. ஷேல் கேஸ்
கோல்பெட் மீத்தேன் தான் மக்கள் பயப்படுறாங்க. நாங்க அதை எடுக்க போறது இல்லன்னு ஒரே லைன் கொடுக்க வேண்டியதானே. எல்லா அமைச்சர் சொல்றாங்க, யாருமே சொல்லலையே. யாரு சொல்லிருக்காங்க? நிறைய சொல்லிருக்காங்க, ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? சொல்றாங்க. என்னோட ஒரே ஒரு கேள்வி, நீங்க போராட்ட காலத்துல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த ஜெம் நிறுவனம் வந்து இதற்கான விளக்கம் அளிச்சா அதுல நீங்க திருப்தி அடைந்தா நீங்க போராட்டத்தை கைவிட்டுருவீங்களா? நிச்சயமா மாட்டோம். ஏன்னா பாருங்க ரீசன் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நாங்க வந்து மறுபடியும் நாங்க சொல்றோம், கண்மூடித்தனமா நாங்க போராடல. எங்க கிராமம், எங்க பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானவங்க வந்து எண்ணெய் நிறுவனங்கள்ல பணிபுரிகிறாங்க. டெக்னிக்கலா நான் இப்போ இந்த டிபேட்டுக்கு வரேன்னு சொன்னது எனக்கு டெக்னிக்கலா அவ்வளோ அப்டேட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நேரம் அதனால என்னால் சொல்ல முடியல. 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த காவிரி பேசின் பிளாக் 2 வந்து ஷேல் கேஸ்க்காக கொடுக்கப்பட்டது. இது வந்து டிஜிஹெச்ல இருக்கு இந்த டேட்டா. அதுல தான் நெடுவாசல் வருது. ஸோ ஷேல் கேஸ் தான் எடுக்க போறாங்க. அதுக்கு இருக்கு, டிஜிஹெச்ல இருக்கு. டைரக்டர் வெறும் கச்சா எண்ணெய்க்கு அங்க விவசாயிகள் தயாரா? வெறும் கச்சா எண்ணெயில நீர் மாசுபாடு இருக்கு. இல்ல அப்ப கச்சா எண்ணெய் எடுக்க கூடாது. இல்ல எதுவுமே எடுக்க கூடாது. ஒரு உற்பத்தி ஏற்கனவே நடந்துருக்கு. எங்களோட வாதம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே விவசாய உற்பத்தி நடந்துட்டு இருக்கு. ஒரு விவசாய நிலத்துல அது பாதிக்கப்படாம நீங்க வேற எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். இதுக்கு அல்டர்னேட்டிவ் இல்லை. இப்போ மீத்தேனோ ஹைட்ரோ கார்பனோ எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அல்டர்னேட் ஆப்ஷனே இல்லையா? மனித கழிவுகள்ல இருந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கும். மீதி 160 கிணறு என்ன பண்றது? ஓடிட்டு இருக்கு. மத்த மாவட்டத்துல பரவாயில்லையா? விவசாயிகள் என்னாலும் பரவாயில்ல. நாங்க எங்களுக்காக தான் போராடுறோம். என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்ல குணா, அரசுக்கு ஒரு யூனிஃபைட் வியூ இருக்கு வேணாமா? இல்ல அரசுக்கு இருந்தாலும் நாகப்பட்டினத்துல மாசு கட்டுப்பாடு ஆனா பரவாயில்ல, என்வைரன்மெண்ட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நெடுவாசல் ஆக கூடாதுன்னு ஒரு அரசு முடிவு எடுக்க முடியும். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க கேக்குறது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நரிமணத்துல எடுத்த பெட்ரோலுக்கு மாநில அரசுக்கே ராயல்டி தரல. தமிழக அரசுக்கு ராயல்டி தாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல கோரிக்கை முழக்கங்கள் வந்தது. நான் சுவரெழுத்துகள் பார்த்திருக்கிறேன். நரிமணம் பெட்ரோலுக்கு ராயல்டி வழங்கு அப்படின்னு. இப்ப அந்த மக்களுக்கு நீங்க சொல்றீங்க அந்த நெடுவாசல் கிராமத்து மக்களுக்கு நெடுவாசல் கிராமத்து மக்கள் அவங்களுடைய கிராமத்தை பத்தி கவலைப்படுறாங்க. மத்த தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பத்தி அவங்க கவலைப்படணும் எடுக்க வேண்டிய நிலை. ஒரு நிமிஷம், அவங்க உரிமையை நீங்க क्वेश्चन பண்றீங்க. நான் என்ன கேட்கிறேன் 160 ஊர் பிரச்சனைக்கும் 120 பிளாக்ல எடுக்கிறதுக்கு அவங்க ஏன் பதில் சொல்லணும்? என் ஊர்ல எடுக்கிற ஒன்றுக்கு எனக்கு பாதிப்பு வரும்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதானே. இதுல அவங்கள क्वेश्चन பண்ணல, கவர்மெண்ட் கேக்குறேன். கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கும் போது அப்பறத விழிப்புணர்வு வேற இல்லங்க. சரி, நிறைவு கருத்துக்கு வருவோம். அரசு ஒரு முடிவு எடுக்கும் போது நாகையில் இருக்கிற விவசாயிக்கும் திருவாரூர் இருக்கிற விவசாயிக்கும் நெடுவாசல் இருக்கிற விவசாயிக்கும் வித்தியாசப்படுத்த முடியாது. நெடுவாசல் கிராம மக்கள் அவங்க கிராமத்தை பத்தி தான் கவலைப்படுவாங்க. அது நியாயம். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அவங்கள்ட்ட வந்து அசாம் எடுக்கறாங்களே, பிரம்மபுத்திரால எடுக்கறாங்களே, கோதாவரி எடுக்கறாங்களே, அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க கேட்கலைங்க. தமிழக அரசு அது போட முடியாது. எல்லாம் யூனிட், அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது என்பது இம்ப்ளிமெண்டேஷன் process. அரசுக்கு அந்த சிரமம் இருக்கு. ஒரு இடத்துல நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா ஓவரால் பாலிசியை இம்ப்ளிமென்ட் பண்றதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. விவசாயிகள் நரிமணத்துல வந்து இது மூடுங்கங்கறாங்க. அப்ப என்ன? இல்ல ஆல்ரெடி மூடி இருக்காங்க. 22 கிணறுகள் மூடப்பட்டு ரன்னிங் வெல்ஸ் இருக்கு. ராம்குமாருடைய கருத்து நிறைவு கருத்து கேட்கு. ராம்குமார், இன்றைக்கு வந்து மத்திய அரசின் சார்பில் பாதிப்பு வராது அப்படின்ற கருத்தை மத்திய ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. மக்கள் உணர்வுகளை மதிக்கிறோம், ஆனால் இவங்க அடிப்படை இல்லாம போராடுறாங்க. இவங்களுடைய புரிதல் தவறானது. நாங்க எடுக்க போறது வந்து ஹைட்ரோ கார்பன் தான், மீத்தேனோ கோல்பெட் இதுவோ கிடையாது. எனவே நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஷேல் கேஸ் கிடையாது. இல்ல, இது எந்த விதமான வாதத்துக்கு போனாலும் ஹைட்ரோ கார்பனோ மீத்தேனோ ஈவன் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸா இருந்தா கூட நிச்சயமாக விவசாயம் அடியோடு பாதிக்கப்படும். அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? ஏன்னா இது இப்போ உடனடி பாதிப்பு, எதிர்கால பாதிப்புன்னு நிறைய விதமா பாதிப்புகள் வகைப்படுத்தலாம். ஸோ எந்த விதமா பார்த்தோம்னாலும் கண்டிப்பா பாதிக்கப்படும். ஏற்கனவே விவசாய உற்பத்தி நடந்துட்டு இருக்கு. எனவே அரசு விளக்கம் கொடுத்தாலும், இந்த திட்டம் இல்லைன்னு சொன்னாலும், ஹைட்ரோ கார்பன் தான் சொன்னாலும் நீங்கள் இருக்க போறதில்லை. விவசாய நிலங்களை பால்படுத்தி இன்னொரு உற்பத்தி தேவையா? எங்களுக்கு அது வேண்டாம். நாங்க ஏற்கனவே நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களை வாழ விடுங்க. இதுதான் எங்களோட ஒரே ஒரு நிமிஷம். அவருக்கான கேள்வி, நரிமணத்துல இப்பவும் மூடப்பட்ட கிணறுகள்ல, அங்க மூடப்பட்ட இடத்துல 22 கிணறுகள் மூடப்பட்ட இடத்துல விவசாயம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? நம்ம ரொம்ப தூரம் கிடையாது.
திருவாரூர் நெடுவாசலுக்கும் நரிமணத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? 80 கிலோமீட்டர் இருக்குமா? 80 கிலோமீட்டர் இருக்கும். 80 கிலோமீட்டர்ல ஒரு பாதிப்பும் இல்லாம இப்பொழுது விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களே, விவசாயிகள் இருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 மாவட்டங்கள் வறண்டு போயிடுச்சு. ஒரு 30 வருட இடைவெளியில 2 மாவட்டங்கள் தலைகீழ சொல்றீங்க. திருவாரூர் உண்மையே சொல்றேனா? திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள், திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் வந்து தஞ்சாவூர் கலர்ல இருந்த 2 மாவட்டங்கள் இன்னைக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் அளவுக்கு மாறி இருக்கு. இதுக்கு வேற எந்த மாற்றமும் நடக்கல. ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல. நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் திரு மையநாதன் உங்களுடைய நிறைவு கருத்து என்ன? திரு மையநாதன் திரு மையநாதன் உங்களுடைய நிறைவு கருத்து குறுக்கிட விரும்புறீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? குறுக்கிட்டீங்க. ஆமா, அதாவது இப்போ வந்து நீங்க கேட்டீங்க, ஆமா நீங்க சொன்னீங்க, முதல்ல கேட்டீங்க திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. அதாவது இப்போ வானக்கங்காடு அப்படிங்கிற இடத்துல இந்த ஆழ்குழாய் கிணறு அமைச்ச இடத்துல நிறைய லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல என்னன்னு சொன்னாக்க, அந்த இடத்துல பக்கத்து தோட்டத்தில் இருந்தவங்க தான் இப்போ அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுங்க இறந்துருக்காங்க. ஒருத்தவங்க மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் இந்த திட்டம் 16 நாட்களாக இங்கே களத்தில் விவசாயிகளும் பொதுமக்களும் இளைஞர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த திட்டத்தினுடைய செயல்படுத்திருக்கின்ற பெட்ரோலியத்துறை அமைச்சர் இதுவரை எந்த கருத்தையுமே சொல்லலை. ஆனால் பெட்ரோலியத்துறை அமைச்சர் சொன்னதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நெடுவாசல் பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் அந்த மக்கள் விரும்பவில்லை என்றால் நாங்கள் திட்டத்தை கைவிடுகிறோம் என்று சொல்கிறார். நான் சொல்றதுன்னா அந்த திட்டம் வந்து இப்போ வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருக்கு இந்த ஜெம் லேபரட்டரிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காங்க. அந்த நிறுவனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் எந்த விவசாயிகள்ட்டையும் கருத்து கேட்பே நடத்தலை. எனவே வந்து இந்த திட்டத்தை வந்து நேரடியாக அந்த விவசாயிகள் மீது திணிக்கிறதை விட இந்த திட்டத்தை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இந்த மண்ணிலிருந்து ரத்து செய்துவிட்டு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சியான மாவட்டம், ஒரு 100 தொழிற்சாலைகள் கொண்டு வாங்க, அங்கங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த விவசாயம் தலைத்திருக்கின்ற இந்த பகுதியில் இந்த திட்டம் வேண்டான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து 6 தொகுதி இருக்குது. 6 தொகுதியில் பாக்கி 4 தொகுதியில் விவசாயங்கிறதே கிடையாது. இந்த ஆலங்குடி புதுக்கோட்டை தொகுதியில் 2 தொகுதியில் உட்பட்ட இந்த நெடுவாசல் பகுதியெல்லாம் விவசாயம் இருக்குது. இதையும் அழிச்சிட்டா விவசாயம் எங்கே போவாங்க? அந்த மாவட்டம் என்ன ஆகும் அப்படிங்கிறத எங்கள் கேள்வி. எனவே இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கின்ற மக்கள் எந்த விதத்திலும் நாங்கள் வந்து எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். இந்த விவசாயிகளை பாதுகாக்கணும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். இனிமே வந்து 16 நாள் அவர்கள் உணவில்லாமல் உறக்கமில்லாமல் போராடி இருக்கின்ற அந்த விவசாயிகளின் மனநிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மதிப்பளித்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். நன்றி நன்றி மையநாதன், நன்றி. டாக்டர் கிருஷ்ணசாமி, இப்போ மீண்டும் வந்து ஒரு தொடக்க விவாதம், நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்கிற விவாதத்துக்குள்ளே நம்ம வர்றோம். வளர்ச்சி வெர்சஸ் வாழ்வாதாரம், நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. நாட்டின் வளம், இயற்கை வளம் கீழே இருக்குது, அதை எடுக்கணும், அதை எடுத்தால் வளர்ச்சி வரும் அப்படின்றது ஒரு வாதம். அதற்கு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விவசாயம் பாதிக்கப்படும், ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு நாங்கள் இரையாகணுமா, எங்களை விட்டுருங்க அப்படின்றது அந்த மக்களுடைய குரலாக இருக்குது. நிறைவாக உங்கள் கருத்து என்ன? அதாவது நான் முதல்ல பேசுகிற போதே சொன்னது வந்து ஒரு பொதுவான கருத்து சொன்னேன். ஒரு திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த திட்டத்தினுடைய நன்மை தீமை, அந்த திட்டம் அமலாகின்ற பொழுது ஏற்படக்கூடிய நன்மை தீமை இரண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சாதாரண ஒரு குவாரிக்கு அனுமதி கொடுக்கின்ற பொழுது கூட அந்த குவாரியை நடத்தக்கூடியவர்கள் சட்ட விதிமுறைகளை மதித்து நடக்கிறது கிடையாது. அது கல்குவாரியாக இருந்தாலும் சரி, வேறு எதுவும் அந்த கிரானைட் குவாரியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. இப்பொழுது பிரச்சனையிலே மக்களுக்கு வந்து இந்த அச்சங்கள் ஏற்படுவதற்கு காரணமே இவர்கள் வந்து தங்களுடைய சட்டத்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்த மாட்டார்கள், தங்களுடைய நிலங்களை பால்படுத்தி விடுவார்கள், தங்களுக்கு வந்து நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வரும், அப்பொழுது தங்களுடைய சாலைகள் பழுது போய்விடும் அப்படிங்கிற அச்சம்தான் காரணம். அதே போல் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் நினைக்கக்கூடிய இந்த விவசாய நிலத்தை மட்டும் நினைக்கிறாங்க. நான் இன்னொரு சஜஷன் கொடுக்குறேன். ஏன் வந்து இந்த முதலாளிகள், இந்த மாநில அரசு மத்திய அரசுகளே இது ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவசாயிகளையும் ஒரு பங்குதாரராக சேர்த்து அவர்களுக்கு வந்து வரக்கூடிய லாபத்தில் ஒரு பங்களிக்க கூடாது? அப்போ இந்த ஒரு கேள்வி எழாமல் போய்விடும். வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாது,
அந்த வளம் எதுவுமே பாதிக்கப்படாமல் போயிடும் இல்லையா? நிலம் அவங்களுக்கு சொந்தமா இருக்கும். அந்த திட்டம் முடிகிற போது நிலம் அவங்க கிட்ட வந்துடும். அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பங்கு வந்துடும். அவர்கள் கூடுதலான இன்னைக்கு வந்து ஒரு ஏக்கர் நிலத்துல ஒரு வருஷத்துக்கெல்லாம் அதிகபட்சம் 25,000 30,000 லாபம் கூட ஒரு விளைச்சலுக்கு இன்னைக்கு பங்கு கொடுக்கிற போது 4 லட்சம் 5 லட்சம் வருகிற போது 4 லட்சம் 5 வருஷத்துக்கு வந்து அவர்களுக்கு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் 1 கோடி ரூபாய் லாபம் கிடைச்சுன்னா அது பெரிய அளவுக்கு தான் இருக்க முடியும். எனவே திட்டங்கள் போடுகின்ற பொழுது விவசாய திட்டத்துல வந்து விவசாயிகள் எதிர்க்கிற அச்சம் அவங்களுடைய பிரச்சனை அப்படின்றத கடந்தும் கூட திட்டம் வரலாம். அச்சத்தை போக்கிட்டா போதும். அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் இழப்பீடு தரதுக்கு பதிலாக பங்குதாரரா சேர்த்துக்குங்க. ஏன் அவங்க பங்குதாரரா ஆக்குங்க. அடுத்து வந்து மிஸ்டர் மெய்யநாதன் ஒரு கருத்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அதே போல இந்த ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் தவறான தகவல், அதாவது தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதுக்கு உலகத்தில் வந்து புற்றுநோய்களால் இறக்கக்கூடியவர்கள் நடந்து கொண்டே இருக்குது. இந்த ஓஎன்ஜிசியில் இந்த கிணறுனால கசிஞ்சதுனால தான் புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் தேவையற்ற பீதிகள். அப்புறம் இந்த நாட்டில் எதுக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எதுக்கு சுற்றுப்புற சூழல் இருக்குது, அப்படி இது போன்ற கருத்துக்கள் தான் மக்கள் மத்தியில் தேவையற்ற பீதிகள். இதையெல்லாம் தான் கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்ல வேண்டிய வர்றோம். எனவே மக்கள் மத்தியில் சொல்லுகின்ற பொழுது முதல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல வேண்டியது, மத்திய அரசு தே ஹேவ் டு கம் ஓப்பனாக வரணும். இந்த திட்டம் இந்த அளவுக்கு உள்ளூர் மக்களுக்கு அந்த விவசாயிகள் என்ன எடுக்க போகிறாங்கன்னு சொல்லாம எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இயற்கை தரக்கூடிய 4 அம்சங்கள்ல எதை எடுத்துக்கிறதுக்கான உரிமத்தை வழங்கிட்டு எதை எடுக்க போறாங்கன்னே தெளிவுபடுத்தாத ஒரு அரசு சூழல்ல மிஸ்டர் குணசேகரன் இல்ல எந்த நிலமும் வந்து எந்த தனிநபருக்கும் சொந்தமானது கிடையாது, எந்த சொந்தமானது கிடையாது. எல்லா நிலங்களுமே அரசுக்கு புற்றுநோயை மறுக்கிறீங்க. நிலம் நீர் காற்று மாசுபடும். எதையும் யாருடைய நிலம் நீர் காற்று 3மே மாசுபடும். இந்த 3 மாசுல எங்க வாழ்வாதாரம் அழியும் அப்படின்னு அவங்க சொல்ற அச்சம் ஆமா, அது நியாயமே இல்ல. மிட்டிகேஷன் இந்த மாசே இருக்காது. நிலம் மாசுபடாது, காற்று மாசுபடாது, நீர் மாசுபடாது அப்படின்னு நீங்க திட்டவட்டமா சொல்ல முடியுமா? நீங்க பேசுறதுக்கு எதுவும் பேசிஸ் இருக்கா? நான் ஏன் அப்படி சொல்லுவேன்? நான் ஏன் அதுக்கு சொல்ல வரேன்? நான் எதுக்கு அவங்களுக்கு வக்காலத்து வாங்க வரேன்? நீர் அவங்க சொல்லணும். They have to explain. I am not advocating for gem factory or ONGC. It is a duty of the central government. It is a duty of the ONGC. It is a duty of the gem factory to explain to the people. நான் என்ன சொல்றேன், ஒரு திட்டம், அதாவது நம்முடைய நாட்டினுடைய செலவணி அன்னெசரியா வெளிநாட்டுக்கு போகுது. இப்போ கோகோ கோலா வேண்டாங்கிறீங்க, அந்நிய நாட்டு பொருள். பெப்சி வேண்டாங்கிறீங்க, எப்படிங்கிறீங்க? உள்நாட்டு உற்பத்தி வேணுங்கிறீங்க. அதே போல உள்நாட்டில் பெட்ரோல் எடுத்தா, டீசல் எடுத்தா, கேஸ் எடுத்தா வேண்டாம்னா இந்த நாட்டில் லட்சக்கணக்கான மக்களுக்கு வீட்டுக்கு எப்படி கேஸ் கொடுக்கறது? எப்படி எல்லாருமே வரட்டி தட்டி பண்ணிட்டு இருக்க முடியுமா? எல்லாரும் ஊரா போய் விறகு தேடிட்டு இருக்க முடியுமா? இந்த மக்களுக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு எப்படி வந்து கேஸ் கொடுக்கறது? எப்படி வீடு தோறும் கேஸ் கொடுக்கறது எப்படி? அதே புதுக்கோட்டை நெடுவாசல் மக்களுக்கோ அல்லது புதுக்கோட்டை மக்களுக்கோ அல்லது வந்து தஞ்சாவூர் திருவாரூர் மக்களுக்கோ கடைக்கோடி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு கேஸ் கொடுக்கறது எப்படி? ஒரு பரந்த தேசத்தின் வளர்ச்சி இந்தியாவை வல்லரசாக்கணும்ன்ற ஒரு கவலையில ஆதங்கத்துல நீங்க பேசுறீங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு கருத்துக்கு நன்றி. திரு மெய்யநாதன் குறிப்பிட்டீங்க. நெடுவாசல் மக்களுக்கு கேஸ் வேண்டாம்ன்றுவாங்களா? வீடு வரும் இல்ல இந்தியா வல்லரசாகும் போது, இந்தியா வளரும் போது நெடுவாசலும் சேர்ந்து வளரும். அவங்க வளர்ச்சிக்காகவும் தான் இந்த திட்டம் நீங்க சொல்ல வர்றீங்க. நாட்டின் பரந்த வளர்ச்சி அப்படின்ற ஒரு விரிந்த பார்வையில இருந்து சொல்றீங்க. மிக்க நன்றி. மெய்யநாதன் குறுக்கிட விரும்புறீங்க சுருக்கமா? ஆமாம், அதாவது புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு எனது வேண்டுகோள், இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நெடுவாசல் பகுதியில் அமைக்கப்பட்டு ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் அது கைவிடப்பட்டது. அதில் வந்து லாபமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பதிலில், அதாவது தனியார்கிட்ட கொடுத்தா அவங்க என்ன வேணாலும் அடிட்டு போகலாம். இப்போ கிரானைட்டு குவாரி கொடுத்துட்டு அவங்க அதிகமாக வெட்டி எடுத்துட்டாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. இப்போ தனியாருக்கு கொடுத்ததுனால தான் உள்ளே வர்றாங்க. அவங்க என்ன இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்த ஆண்டு வருமானம் 300 கோடி தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ராயல் டேக்ஸ் கிடைக்கிறது 40 கோடி ரூபாய், 500 பேருக்கு வேலை வாய்ப்பு. ஆனால் இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, கிட்டத்தட்ட 4 லட்சம் விவசாய குடும்பங்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படின்னு தான் சொல்கிறான். அதை தாண்டி இந்த 40 கோடி ரூபாய் வருமானங்கிறது, ராயல்ட்டிங்கிறது ரொம்ப நெகிழிஜிபிள். அதை தாண்டி அந்த விவசாயிகள் அந்த மண்ணிலே ஆண்டிற்கு 400 கோடி ரூபாய் அளவில் அதாவது விவசாயினுடைய எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்கிற இடம்தான் அந்த நெடுவாசல் பகுதி என்பதை ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பணிவோடு பதிவு செய்கிறேன். நான் நிறைவு கருத்து எல்லாரையும் கேட்டு சரஸ்வதி அவர்கள்ட்ட சுருக்கமாக. ராமன் சார் சொன்னார், நிறைய கிணறுகள் தோண்டப்பட்டப்போ எதிர்ப்பு தெரிவிக்கலேன். 20 வருடங்களுக்கு முன்னால் இருந்த மக்கள் தொகையும் சரி, அன்னைக்கு இருந்த இயற்கையும் சரி வேற.
இன்னைக்கு நம்ம இயற்கையை பொய்த்து போய் நம்ம பூமி எல்லாமே வறண்ட பூமியா மாறிட்டு இருக்கு. நிச்சயமா நமக்கு எரிவாயு தேவை. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரண்டா மக்கள் தொகைக்கு ஏற்றபடி கரண்ட் வேணும், பெட்ரோல் எல்லாமே வேணும். ஆனா நம்ம எடுக்கக்கூடியது தயவு செய்து விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது. இப்பவே விவசாயம் கிட்டத்தட்ட 60-70% விவசாயம் போயிடுச்சு. பில்டிங் கட்டிடுறாங்க, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. இருக்கிற மிச்ச விவசாயத்தை நம்ம காப்பாற்றணும். அதே நேரத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுடைய எதிர்காலத்துக்கும் மத்திய அரசு கண்டிப்பா உதவியா இருக்கணும். முரண்பாடு இருக்கு நீங்க பேசுறதுல? இல்ல முரண்பாடு கிடையாதுங்க. நெடுவாசல்ல மக்கள் வேண்டான்னு சொல்லும் போது அங்க வேற தொழிற்சாலை அதான் ஏற்கனவே சொன்னேன். அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, சந்தோஷமா வரவேற்கிறோம். எங்க ஊர்ல வேலை இல்லைங்க, மக்கள் பாதிக்காத இடத்துக்கு போய் எடுங்க, விவசாயம் பாதிக்காத இடத்துல போய் எடுங்க, குடிநீர் பாதிக்காத இடத்துல போய் எடுங்க. யார தடை சொல்ல மாட்டாங்க. எல்லாமே தேவை. அதே நேரத்தில் விவசாயமும் தேவை. அதைத்தான் நாங்க சொல்றோம். நன்றி. அதாவது ஏற்கனவே விவசாயம் பல நெருக்கடியில் மாட்டி சிக்கிக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் இருக்கிற விவசாயத்தை பாதுகாப்பது என்பதுதான் அரசினுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இப்போ இந்த விவசாயத்தை பாதிக்கப்படக்கூடிய இந்த செயல் திட்டம் என்பது உதவிகரமாக இருக்காது என்பது தான். அடுத்து நான் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. கேஸ் வளர்ச்சி என்பது கண்மூடித்தனமான வளர்ச்சி அல்ல. வளர்ச்சி என்பது மக்களுக்கு மேம்படுத்துவதற்கான வளர்ச்சியாக இருக்க வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக கண்மூடித்தனமான வளர்ச்சி இல்லை. இன்னொரு விஷயம், கேஸை பற்றி நிறைய பேசுகிறாங்க. இந்தியாவில் எடுக்கிற அம்பானி அல்லது யார் நிறைய கேஸ் இது இருக்குது, பல பேர் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்தியாவில் பல விஷயம் ஏற்றுமதி ஆகுது. எது பற்றாக்குறை இருக்கிறதோ அது ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கிறது என்பதையும் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகள் பாதிக்க வைக்க வேணும்ன்றது மத்திய அரசாங்கத்தினுடைய குறிக்கோள் அல்ல, நோக்கம் இல்லை. அவர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் தான் ஒரு அரசுக்கு இருக்கும். அந்த எண்ணம் தான் மத்திய அரசுக்கு இருக்கிறது. நெடுவாசல் விவசாயிகள் உட்பட நிச்சயமாக நெடுவாசல் மக்களும் அவங்க ஒன்றும் வேற இடத்துல இருந்து வந்தவங்கள, தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான். அதனால அந்த ஒரு தவறான ஒரு எண்ணத்தை பரப்புறாங்க. மத்திய அரசுங்க தமிழகத்தின் மீது ஒரு அக்கறை இல்லை என்ற ஒரு மாதிரியான ஒரு சிந்தனையை மக்களிடத்தில் பரப்பி கொண்டு வருகிறார்கள். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது தவறான ஒரு இது. நீங்க ஆரம்பத்தில் கேட்டீங்க, பெட்ரோலியத்துறை அமைச்சர் மக்கள் விருப்பப்படவில்லை என்றால் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தவிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னது. நிச்சயமாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரை சந்தித்த பொழுது அவர் அவ்வாறு சொன்னார் என்று அமைச்சர் அவர்கள் தெளிவுபட அவருடைய இன்டர்வியூல கூட சொல்லி இருக்கிறாரு. இன்னொன்னு, இந்தியாவில் 31 இடங்கள் தேர்வாகியுள்ள நிலையில தமிழகத்திற்கு ஒரே ஒரு இடம் தான் கிடைச்சிருக்கு. நான் நினைச்சேன் வழக்கமா தமிழ்நாட்டை நீங்க கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. தமிழகத்திலே 30 இல்ல 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 அசாம்ல இல்லங்க, அசாம்ல 9 இல்ல, தமிழகத்துல ஒரே ஒரு இடம் தான் ஹைட்ரோ கார்பனுக்காக கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒவ்வொன்று கொடுத்திருக்காங்க. குஜராத்துக்கு 5, அசாமுக்கு 9 அந்த மாதிரி இருக்குது. சோ வழக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழகத்தை கைவிட்டு விட்டார்கள், இங்கு வர வேண்டிய வேலை வாய்ப்பு குறைந்து விட்டது, ஒரே ஒரு இடத்திற்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படியே உல்டாவா மாறி இருக்கு. இது இந்த திட்டத்தை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை அரசு தருகிறது, மக்கள் வேண்டாம் என்று சொல்றாங்க. இல்ல, அதாவது ரிஸ்க் இல்லாத ஒரு திட்டம் என்று சொல்லிதான் இதற்கான அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம இதுல மீத்தேன் கேஸ் இருக்கும், அப்படி வரலாம், இப்படி வர அந்த சந்தேகம் நமக்கு வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. இல்ல, அதாவது முதல்ல நாளையோ அட் தி ஏர்லியஸ்ட் மத்திய அரசு என்ன எடுக்க போறாங்கிறது கிளாரிஃபை பண்ணணும். அது பண்ணாம இருக்கிறது மிகப்பெரிய தவறு. அவர்கள் ஒரு அறிக்கை, பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி மூலமாக ஒரு அறிக்கை விட வேண்டும், இதுதான் இங்கு செய்யப்பட போகிறது அப்படிங்கிறது, செய்யப்படுற திட்டம் ஒன்று. ரெண்டாவது, நான் ஏன் அந்த குழு அமைத்து மற்ற இடங்களுக்கெல்லாம் போனோங்கிறது, தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் இப்போ அவங்க ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க இண்டிபெண்ட்டாக. ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு அவங்க போய் ஸ்டடி பண்ணும்போது ஏன் அரசு பண்ணக்கூடாது? இது முக்கியம்னா, நெடுவாசலை பொறுத்த வரைக்கும் இது முக்கியம் மட்டுமல்ல, மற்ற இடங்களிலும் எந்த அளவுக்கு சுற்றுப்புறம் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிய வரும். இது வரைக்கும் நமக்கு தெரியாது. இது ஒவ்வொருத்தர் இல்ல மற்ற டீடைல் ஸ்டடி அரசாங்கம் செய்து இது அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ONGC ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. யாரு செய்யணும்? ஐதர் என்வைரன்மென்ட் இல்லங்க, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோ என்வைரன்மெண்டல் ஏஜென்சியோ இல்ல அந்த ரிப்போர்ட்ல எந்த அவங்க வாட்டர் லெவல்ல பத்தி ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்காங்களே தவிர விவசாயம் பாதிக்கல, இரிகேஷன் பாதிக்கல, அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிருக்காங்க. கேன்சர் ஏற்படுதுங்கறாங்க, கேன்சர் ஏற்பட்டிருக்கா என்ன ரிஸ்க் கண்டுபிடிக்கிறது அரசுக்கு ஈஸியா முடியும். நன்றி நன்றி நன்றி. எரிபொருள் ரொம்ப முக்கியம் அரசுக்கு. அதை விட அத்தியாவசியமாக மக்களுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அது நடந்துட்டு இருக்க இடத்துல அதை செதைச்சிட்டு எரிபொருள் எடுக்க வேணான்றதான் எங்களோட வாதம். எரிபொருள் வேண்டாம், வளர்ச்சி திட்டங்கள் வேணான்றது எங்களோட வாதம் கிடையாது. அதே மாதிரி நெடுவாசல்ன்ற ஒரு கிராமத்தை பாதிக்கப்பட ஒரு விஷயம் கிடையாது. சுற்றி உள்ள 100 கிராமங்கள், அதுதான் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க, 100 கிராமத்தில் அத்தனை எல்லாமே விவசாயிகள். ஸோ இதை கண்டிப்பாக பாதிக்கும்ன்றதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். அதுக்கு எங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது, அதை நிரூபிக்க தயாராக இருக்கும் நாங்கள். மிக்க நன்றி. இந்த விவாதம் இத்தோடு முற்றுப்பெறுவதில்லை. இன்னொரு நாளில் இதை பற்றி விவாதிப்போம். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.